நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசி திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிடாரடி சென்னி இருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருதரும் பன்னார் மொழி அமுடர்மர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் உடம்பர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மதமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்குணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மதமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, அம்மையாருடைய திருச்சரிதத்தில் அம்மையாருடைய அருள் நிகழ்வை கண்டு மிரண்டு போன பரமதத்தன் இனி அம்மா கூட நம்ம இல்லறம் நடத்துவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவாறு ஒதுங்கணும்னு முடிவு பண்ணார். அப்படி ஒதுங்கணும்னு முடிவு பண்ணி வணிகர்கள் குழுவத்தில் ஒரு வழக்கம் உண்டு. கடல் கடந்து வாணிபம் செய்வதற்கு அப்படின்னு சொன்னா பெரியவங்க விட்டுருவாங்க. மனைவியை பிரிந்து வாணிபம் செய்து பொருள் ஈட்டிக் கொண்டு வருவாங்க. அது அவங்களுடைய ஒரு நியதி. அதனால அதை காரணமாக கொண்டு நான் கடல் கலந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா மரக்கலங்கள் சமைத்து கொடுக்கிறாங்க. ரொம்ப பெரிய குடும்பம், ரெண்டு பக்கமே ரொம்ப பெரிய என்ன சொல்றது பைனான்ஸ் பார்ட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ரெண்டு பக்கமே பெரிய செல்வந்தர்கள். அதான அவர் பேரு நிதிபதி இல்லைங்களா, இவர் தனதத்தர், அவரு நிதிபதி, ரெண்டும் தனம் தான் இல்லைங்களா. அதனால ரெண்டு பேரும் செல்வாக்கா இருக்கிறதுனால அவர் மகனுக்கு இவர் மருமகனுக்கு நல்ல ஒரு மரக்கலம் சமைத்து கொடுத்து கடல் கடந்து வாணிபம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையில் அவர் வாணிபம் செய்வதற்காக போனாருன்னு சொல்றது காட்டியில் அம்மாவை விட்டு எப்படியாவது வெளியில போயிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தனக்கு தகுதி இல்லை அவ்வளவுதான். அவங்களுடைய அருட்தன்மைக்கு ஏற்றார் போல நம்மளுடைய நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறனால அவர் ஒதுங்கணும்னு நினைக்கிறார், அவ்வளவுதான். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் எங்க போய் சேர்றாருன்னா, படர்புணல் கன்னி நாட்டோர் பட்டினம் மருந்து சார்ந்தான் அப்படிங்கிறார். கன்னி நாடு என்ன என்று சொன்னா பாண்டி நாடு. பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பட்டினம் என்று சொல்லி, அதான் சேதுக்கரை என்று சொல்லக்கூடிய குலசேகரப்பட்டினம் இல்லைங்களா. குலசேகரப்பட்டினத்திலே சென்று சேருகிறார். அப்படி சேர்ந்து அந்த ஊர்ல என்ன செய்யறார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் ஈட்டுகிறான். அப்படி பொருள் ஈட்டி நிறைய நிதிகள் எல்லாம் சம்பாதித்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வணிகனுடைய மகளை திருமணம் செய்து கொள்றார். ஏன்னா வணிகர் அப்படிங்கறதுனால அதே குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்றார். முதல் திருமணம் ஆனதை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லியிருந்தா என்னை முதல் மனைவியோட போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால திருமணம் ஆகாத மாதிரி அவங்கிட்ட இருந்து திருமணம் செய்து கொள்கிறார். அதான் 35வது பாட்டுங்க. அப்பதி தன்னில் ஏறி, அப்பதிங்கிறது குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. நம்ம குலசேகரப்பட்டினமா பேரு சொல்றது இல்லை பெரிய புராணத்துல. கன்னி நாட்டின் கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்கு அப்படிங்கறதுனால அதை வைத்துக்கொண்டு அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிவக்கவுனி ஐயா தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றது நமக்கு. நம்ம திருவஞ்சைக்கலை எங்க இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, அவர் காலத்து வரைக்கும் தெரியாது. அது மலைநாட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது ஐயா தான் திருவஞ்சைக்கலைங்கிறது மலைநாட்டில் கொடுங்கல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது என்று சொல்லி அதை கண்டுபிடித்து அதற்கு பிறகுதான் 90 ஆண்டுகளா இப்ப குரு பூஜை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் குரு பூஜை அங்க கிடையாது. அந்த குரு பூஜையை நமக்கு உருவாக்கி கொடுத்தது, கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த சமஸ்தானத்துல, ராமநாதபுரம் சமஸ்தானத்துல அனுமதி வாங்கி கொடுத்தது எல்லாமே நம்முடைய ராமநாதபுரம் இல்ல, இது என்ன சொல்ற திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தது எல்லாமே சிவக்குணி ஐயா தான். ஆமா, கோயம்புத்தூர்கார ராமநாதன் செட்டியார்னு சொல்லி அங்க ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் அப்போ அங்க இதா இருந்தார், மேயரா அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருந்ததுனால அவரை வைத்துக்கொண்டு அதுக்கு 11 சென்ட் நிலம், அது போக வருஷம் ஒருக்கா அந்த அன்னம்பாலிப்பு செய்யறதுக்கான இடங்கள் எத்தனையோ நிதி எல்லாம் அப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் திருப்பனந்தாள் மடத்திலிருந்து நிறைய அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தான் நமக்கு அந்த இது குரு பூஜை நடந்து கொண்டு வருவது. இப்ப நிறைய அன்பர்கள் நல்லா செய்யறாங்க. இப்போ அன்பர்கள் நிறைய ஆர்வமா செய்யறாங்க. வருடம் நம்மளும் நிறைய அன்பர்கள் போறாங்க. ஆடி சுவாதி என்று அதை ஆரம்பித்து கொடுத்தது யாருன்னா சிவக்குணி ஐயா தான். 90 ஆண்டுகள் போன வருஷத்தோட நிறைவாயிருக்கு என்று சொல்லி
இப்ப அது மாதிரி இந்த இடமெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது ஒரு சிலதெல்லாம் வந்து சிவக்கணி ஐயா தான் அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி இப்ப இந்த 35வது பாட்டுல அவன் எப்படி திருமணம் செய்து கொண்டான் அப்படிங்கறத சொல்றாருங்க. அப்பதி தன்னில் ஏறி அழகில் பல் பொருள்களாக்கும் ஒப்பில்மா நிதியம் எல்லாம் ஒரு வழி பெருக வைத்து மெய்ப்புகள் விளங்கும் அவ்வோர் விரும்பவோர் வணிகன் பெற்ற செப்பரும் கன்னிதன்னை திருமலி வதுவை செய்தார். வதுவைனா திருமணம் இல்லைங்களா? வதுவை அப்படிங்கிறது பல இடங்கள்ல வரும் பெரிய புராணத்துல. அது வதுவை அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. இப்ப அந்த நகரத்துல ஏறி சென்று தான் கொணர்ந்த அளவில்லாத பல வகை பொருள்களால் ஆகிய ஒப்பற்ற பெரிய நிதியங்களை எல்லாம் ஒரு வழியாக சேர்த்து மேன்மேலும் சேமம் செய்து மெய்ப்புகள் விளங்கும் அந்த ஊரார் விரும்பும்படி ஒரு வணிகன் பெற்ற செப்பரிய கன்னியை செல்வம் பெருக கல்யாணம் செய்தார் என்று சொல்லி நல்ல ஒரு வசதி வாய்ப்போட நிதியோடு இருக்கிறதுனால அவர்களும் பெண்ணை கொடுப்பதற்கு இசைவு தெரிவித்து அதுவும் அதே குலத்தை சார்ந்தவர்கள் வந்து பெண் கொடுக்கிறாங்க. அழகில் பல் பொருள்களாக்கும் என்று சொல்லி வணிகன் கப்பலில் கொண்டது அளவற்ற நிதிகளை எல்லாம் வேட்டைக்கு இந்த வேட்டைக்குன்னு சொல்லி கண்ணப்ப நாயனார் ஞானமா இருக்கிறதுனால வேட்டைக்குன்னு சொல்லி வியாபாரத்துக்கு போய் நிறைய பொருள்கள் ஈட்டிக் கொண்டு வருது. அது என்னன்னா பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார் தொடாத இடமே இருக்காதுங்க. எல்லா சரீரத்துக்கும் மேற்கோள் காட்டலாம் தெரியுங்களா? சைவ சித்தாந்தத்துக்கு மேற்கோள் காட்டலாம், அப்புறம் அன்புக்கு மேற்கோள் காட்டலாம், பக்திக்கு மேற்கோள் காட்டலாம், எல்லாத்துக்கும் மேற்கோள் காட்டலாம். ஆமா, அதுவும் அடியார் வழிபாட்டுக்கும் மேற்கோள் காட்டலாம். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் எல்லாம் எப்படி வணங்கினாங்க அப்படிங்கறதும் அதுவும் இந்த நம்ம அடியார் வழிபாடு பெருமான் வழிபாடு ரெண்டையும் சொல்லணும்னா அங்கதான் போகணும். ஞானசம்பந்த பெருமான் கும்பிட்ட பையன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு இறைவன் வழிபாட்டையும் சொல்றாரு, அதே மாதிரி அடியார் வழிபாட்டையும் அங்க சொல்றாரு. அதனால கண்ணப்ப நாயனார் தொடாம சரிதமே போகாது. எந்த சரிதமா இருந்தாலும் சிவக்கணி ஐயா எல்லா சரிதத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல மேற்கோள் எடுத்துறாரு. சிவக்கணி ஐயா வந்து கண்ணப்ப நாயனார் மேல கொஞ்சம் இருந்துருக்கு. ஆமா, சொல்லக்கூடாது அருள் நிகழ்வுல, அதனால நான் சொல்லல. அது ஒரு குரு பூசைக்கு அங்க போய் இருந்த பொழுது சிவக்கணி ஐயா வர்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க. இரவு நேரத்துல விடிய காலம் 3 மணிக்கு. ஆமா, அங்க தங்கி இருக்கிற பொழுது அது மாதிரி சொல்லக்கூடாது நம்ம இருந்தாலும் கூட. அப்படின்னா சிவக்கணி ஐயா கண்ணப்ப நாயனார் அவருடைய நட்சத்திரம் சிவக்கணி ஐயாவுடைய நட்சத்திரம் 2 நாள் தான் முன்ன பின்ன வரும். இது மிருகசீரிசம். அதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் சிவக்கணி ஐயாவுடைய நட்சத்திரம் வரும். ரெண்டுமே சேர ஒன்னு அடுத்தடுத்து வரும். அதனால அடியன் வந்து சிவக்கணி ஐயா குரு பூஜைக்கு அதிகமா போக முடியறது இல்ல. இப்ப இங்க போறதுனால முந்தின நாளே இங்க போயிடுறோமோ, அதனால போக முடியாது. ஒரு 2 நட்சத்திரம் தான் முன்னாடி வரும். ஆமா, சிவக்கணி ஐயாவுடைய நட்சத்திரமும் கண்ணப்ப நாயனார் நட்சத்திரம் ரெண்டுமே தை மாசம். மிருகசீரத்துக்கு முன்னாடி 2 நட்சத்திரத்துக்கு முன்னாடி சிவக்கணி ஐயா வரும். அவருக்கு இப்படி ஊர் விரும்ப ஊரார் வணிகனை தனித்து வாழாது மனம் செய்து இல்லறத்தின் வாழ்க்கை என்று கூறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நல்ல ஒரு பெரிய இடத்து பிள்ளையா இருக்கிறதுனால நீ தனியா வாழக்கூடாது என்று சொல்லி அவங்களே எல்லாரும் சேர்ந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி முன்பே கல்யாணமானவன் என்ற செய்தி அறிவிக்காது மறைத்து ஒழுகினான் ஆதலின் ஊரவர் அவனை கல்யாணம் செய்ய பெறாதவன் என்று என்ன இடம் இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப திருமணமானது அவன் சொல்லல. ஆமா, ஏன்னா சொல்லியிருந்தா அவங்க திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. அந்த பெண்ணோட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. அதனால செப்பரும் கன்னி உடல் அளவில் அம்மையாரது நாயகனையே தனக்கும் நாயகனாக பெறுகிறது செப்பரும் கன்னினர். ஏன்னா அம்மையாருடைய நாயகனையே தன்னுடைய நாயகனாக பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால அந்த பெண்ணை வந்து செப்பரும் கன்னி என்று சொல்லி சொல்றார். பெறலரும் திருவினாலை பெருமனம் புணர்ந்த முன்னை அரளியல் நறுமன் கூந்தல் அனங்கனார் திறத்தில் அற்றம் புறமுறு வெளியுறாமல் பொதிந்த சிந்தனையினோடு முறைமையின் வலாமை வைகி முகமலர்ந்து ஒழுகும் நாளில் பெறலரும் திருவினாலை அப்படின்னா பெறுதற்கரிய திருவினை பெற்ற அந்த பெண்ணை பெரு விழாவினோடு கல்யாணம் செய்து. அப்பா அம்மா எல்லாம் இல்லாதே திருமணம் செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்கிறாங்க? காரைக்கால் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. அம்மையாருடைய குடும்பம் காரைக்கால் இல்லைங்களா? அவங்க நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. அப்பா அம்மா எல்லாம் இல்லாமே அந்த காலத்துல திருமணம் நடந்திருக்கு. ஏன்னா ரொம்ப தொலை தூரமா இருக்கிறதுனால அவங்க வருவதற்கு ஏதுவாக இருக்காது என்று சொல்லி கடல் கடந்து போறார். அதனால வந்து திருமணம் ரொம்ப சிறப்பா நடக்குது. அப்படி பெரு விழாவினோடு கல்யாணம் செய்து
முன்னர் மனம் புரிந்த கருமணலின் ஒழுங்கு போன்ற வாசனை பொருந்திய மெல்லிய கூந்தலையுடைய தெய்வம் போன்ற புனித பதமையார்வாள் தான் செய்த வஞ்சனையை புறத்தில் ஒரு சிறிதும் வெளிப்படாதபடி புறமொரு வெளியுறாமல் என்ன சொல்ற, புறமொரு வெளியிறாமல் பொதிந்த சிந்தனையினோடு அந்த அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்தை கொஞ்சம் கூட வெளியில காட்டிக்காத மாதிரி அவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, ஏன்னா எல்லாவற்றிலும் முறைமையில் வலுவாது வாழ்ந்து முகமலர்ச்சியோடு ஒழுகி வரும் நாளில் 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 2 கணவன் மனைவி 2 பேரும் முதல் திருமணமான மாதிரியே காட்டிக்கிறான். இதுக்கு முன்னாடி திருமணம் ஆன மாதிரி எந்த இடத்துலயும் வணிகன் காட்டிக்கிறதே இல்லை. அப்படி வாழ்ந்து கொண்டு வராது. பெறலரும் திருவினால்னர், பெறலரும் திரு புனிதபதியாரது கணவனையே தனக்கு நாயகனாக பெறக்கூடிய அரிய செல்வம் என்று சொல்லி, பெருமனம்னா செல்வ நிலைக்கு ஏற்ப நல்ல வசதி இருக்கக்கூடியவங்க எப்படி செய்வாங்க அது மாதிரி செய்யறாங்க. அரளியல் நறுமன் கூந்தல், முதல் சாதி பெண்ணின் கூந்தல் இலக்கணம் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய கூந்தல் கூட அவ்வளவு அழகா சேக்கிட பெருமாள் சொல்றாருங்க. ஆமா, அரளியல் நறுமென் கூந்தல் என்று சொல்லி சொல்றாரு. அனங்கனார் என்று சொல்லி அந்த அம்மாவும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல தெய்வ பெண் போன்று திருமடந்தை போல இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றார். வஞ்சனை ஒழுக்கமாவது விட்டு நீர்த்தலை உள்வைத்து கடல் பாணியம் செய்து நிதி கொணர்தலை வெளிக்காட்டி போந்து விட்ட செயல், அதான் அற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாட்டுல. அதாவது அம்மாவுக்கு செய்த ஒரு வஞ்சனை என்று சொல்லி சொல்றார். புறமுறு வெளியூறாமல் என்று சொல்லி, அப்படி போலினா அம்மா சிவபெருமானுக்கு அம்மாவாக முடியுமா? அவன் செஞ்சது நல்ல காரியம் இல்லைங்களா? அவன் போய் விட்டுட்டு போனதுனாலதான் பெருமானே அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஏதுவா இருந்ததுங்க இல்லைங்களா? அதுதான சரீரத்துல ரொம்ப முக்கியமான இடமே. மடுத்த உணல் வேணியினார் அம்மையன மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவைய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றார். அடுத்த உணல் சீர்பரவல் ஆரளவு ஆயினதம்மா அப்படின்னு யாரால சொல்ல முடியும் உங்களுடைய புகழ? ஏன்னா சிவபெருமானே அம்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு பெருமை வேணும். அதனால சேக்கிட பெருமான் யாரால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 3 பெண்களையும் சொல்றாரு. இது ராகவையா நமக்கு நனாவுல பேசுற பொழுது அந்த 3ஐயும் ஒப்பிட்டு காட்டினார். நாயன்மார்கள்ல 3 பெண்ணடியார்கள், அந்த 3 பெண்ணடியார்களை எப்படி போற்றி இருக்கிறார் அப்படிங்கறத சேக்கிட பெருமான் சொன்னதை நம்ம ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு இந்த பாடல் சொன்னாங்க. இசைஞானி பிராட்டியாருக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரே பாடல் தான் அம்மையாருடைய சரிதம் இல்லையா? ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அலியாபுரங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பி அமைப்பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவருக்கு முடியாதால் அப்படின்னாரு. இதுக்கு என்ன சொல்லார்? அது ஐயா ரொம்ப அழுத்தமா சொன்னார். எந்த இடத்துலயும் யாராலே முடியாதுன்னு சொல்லல, இந்த ஒரு இடத்துல மட்டும் எவருக்கும் முடியாது, என்னால முடியாதுன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல யாராலே சொல்ல முடியாது. ஏன்னா சிவபெருமானுக்கே தோழராக ஒரு தாயை ஒரு பிள்ளையை ஈன்று கொடுத்த தாய்க்கு நிகரா இன்னொருத்தர் அவங்க பெருமை யாராலையும் சொல்ல முடியாது, எவருக்கும் முடியாதால் அப்படின்னாரு. அப்புறம் மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவங்க திருப்படி யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அவங்க திருவடியை நாம் போற்றுகிறேன்னு சேக்கிட பெருமாள். இதை விட எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம் வளவர்குல குல கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. இது வேலை யாருமே சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த ஒரே பாட்டுல ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாருடைய தொண்டு முழுக்கும் சொல்லிடுறாரு சேக்கிழ பெருமான். அதான் இந்த 3ஐயும் சொல்லி ஐயா ரொம்ப அற்புதமா அந்த நிகழ்வை கொண்டு போறாங்க. அந்த மேடையில் அந்த அன்னைக்கு அடியனுக்கு ஒரு வாழ்த்துறை கொடுத்திருந்தாங்க. அம்மா தனியா இருக்கிறாங்கட்டு எங்க வீட்டம்மாவும் அம்மாவோட உட்கார வச்சிருந்தாரு. அது ஐயா தான் இல்ல இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஐயா முன்னாடி இருக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சம்தான் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில இருந்ததுனால நம்ம அங்க அமர வேண்டியதா போச்சு. ஐயா வர்றதுனாலயே அடியனை வாழ்த்துறையில போட்டாங்க. தலைமுறைன்னு சொன்னாங்க. நான் தலைமுறையெல்லாம் பேச முடியாது ஐயா நிகழ்ச்சியில, தலைமுறையா போட்டேன். அப்புறம் அதனால ஐயா இருந்த அந்த மேடையில் அடியன் இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு பசுமையான நினைவு. 8 வருஷம் ஆச்சு நினைக்கிறப்போ இல்லைங்களா? 7-8 வருஷம் ஆச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி. அதுலதான் இதெல்லாம் பேசினாருங்க. இந்த 3 பெண்களை பத்தி பேசுகின்ற பொழுது அப்புறம் சிறு தொண்டு நாயனார் புராணத்திலே அம்மாவை பத்தி மனையறத்தின் வேர் அப்படிங்கறது நல்லா சிறப்பா பேசினாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 3 பேர்த்தையும் விரிச்சு பேசுறதுக்குள்ளே இந்த 3 பாட்டை சொல்லி
சுருக்கமாக முடிச்சுட்டு மற்ற சிறு தொண்டை சிறுவன்காட்டு நங்கை பற்றி தான் அதிகமாக பேசினாங்க. என்ன செல்வ செயலையார் அப்படிங்கிற தலைப்பு. ஆமாம், தெய்வ சேக்கிடாரும் செல்வ செயலையாரும் என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. வரும் நிறைய யூடியூப்ல போனோம்னா வரும். அதுல வந்து அம்மையாருடைய புராணத்தை அந்த மடுத்த புனல் வேணியராருங்கிற பாட்டை எடுத்து சொன்னாங்க. அதான் அவங்க பெரியவங்க பேசுறது நம்ம அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வாங்கிக்கணும் உள்ள, இல்லைங்களா? வேற யாரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது மனசுல பாருங்க, எனக்கு இப்போ 8 வருஷம் ஆனாலும் மறக்காத மாதிரி சொல்லியிருக்கிறாருல்ல, அதான முக்கியம். எல்லாரும் சொல்றது நாம நினைவு வச்சிருக்கிறோமா என்ன? ஐயா சொன்னது மனசுல பதிஞ்சது, அதுதான் பெரிய வேலைங்க. எங்க பையாபதியார் ஒரு முறை, அதாவது வகுப்பெல்லாம் நிறைவாகி சைவ சித்தாந்தம் 2 வருஷம் வகுப்பு முடிஞ்சு 3 வருஷம், அப்போ 3 வருஷம் வகுப்பு முடிஞ்சு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு வந்தேன், அனுபவத்தை கேட்டு வந்தேன். அப்படி கேட்டுட்டு வர்ற பொழுது ஒரு பெரியவர் எந்திரிச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன சைவ சித்தாந்தம், சிவபெருமான், அப்புறம் உமையம்மை, அவங்க பசங்க 2 பேர், கணபதி, முருகன், அப்புறம் ஆணவம், கண்மம், மாய, இதே தான், இதில் என்ன அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அப்புறம் ஏற்புரை ஐயா பேசுறபொழுது என்ன சொன்னார்னா, அவர் அப்படி சொன்னார், அவரு தப்பு இல்லை, அவர் மனசுல தைக்கிற மாதிரி என்னால சொல்ல முடியல. எப்படி பாருங்க, பெரியவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவரு சரியா கேட்கல, நாமளா இருந்தா இந்த ஆள் கேட்டான் ஆகும், இந்த ஆள் என்ன நேரம் தூங்கிட்டே இருக்கிறாரு, நான் பேசிட்டு அப்படி நாம சொல்லுவோம். ஆனா பெரியவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, அவர் மனசுல தைக்கிற மாதிரி என்னால சொல்ல முடியல அப்படின்னா எவ்வளவு ஆசிரியருடைய பண்புங்க. மாணவர் எப்படி இருந்தாலும் கூட அதை கூட தன்னுடைய குற்றமா ஏற்றி சொல்றாங்க அப்படின்னா அதுதான் ஆசிரியருக்கு அழகு, அதுதான் அவையடக்கம் அப்படிங்கிறது. பெரியவங்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது அதுதான். ஒரு வகுப்புல ஒருத்தர் சரியா கேட்கலனா கூட அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அதை ஏத்துக்கிறாங்க பாருங்க. அதனால ஐயா சொன்னது எனக்கு நினைவு இருக்குது, அதனால அடியேன்னு சொல்ல முடியுது, அவ்வளவுதான். 8 வருஷம் ஆனாலும் மறக்கிற மாதிரி இல்லை, மறக்காத அளவுக்கு அவரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஒரு ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த இடத்துல அதெல்லாம் நினைக்கணும் இல்லைங்களா? இருக்கிற பொழுது கூட நம்ம அதிகமா நினைக்க தேவையில்லை, இல்லாத பொழுது நினைக்கணுங்க. ஆமா, அதனால செப்பரும் கன்னி அப்படின்ட்டு உடல் அளவில் அம்மையாரது நாயகனையே தனக்கு நாயகனாக பெற்றதுனால அப்படி எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த திருமணம் நடக்குது. ஏன்னா செல்வந்தர், நல்ல ஒரு வசதியோடு இருக்கக்கூடியவர், அதனால அந்த திருமணம் அப்படி நடக்குது. முருகலர் சோலை மூதோர், அதன் அம்மா இன்னைக்கு அனுப்பிச்சிருந்தது அருமையா இருந்தது. அந்த திருப்பன்கூர் பதிகம் தானே, தக்கேசி பண்ண அருமையா இருந்தது. நீரு தாங்கிய நெற்றியனானைங்கிற பதிகம் அம்மா பாடினாங்க, ஐயா அப்படியே தாளம் போட்டார், அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது தக்கேசி பண்ண அம்மா பாடுறது அவ்வளவு அழகா பாடுறாங்க, அருமையா கொண்டு போனாங்க. டெய்லி நான் இப்ப எப்படி இருந்தாலும் கேட்டுருவேன், காலையில கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட இரவு கேட்டுருவேன். முருகலர் சோலை மூதோர் அதன் முதல் வணிகரோடும் இரு நிதி கிழவன் என்ன எய்திய திருவின்மிக்கு பொறுகடல் கலங்கள் போக்கும் புகழினால் மனைவிதன்பால் பெருகொலி விளக்கு போலோர் பெண்கொடி அரிதில் பெற்றான். பெருகொலி விளக்கு போலோர் பெண்கொடி அரிதில் பெற்றான். அந்த குழந்தைய கூட எப்படி சொல்றாரு பாருங்களேன். அதாவது முருகலர் சோலை மூதோர் அதன் முதல் வணிகரோடும், வாசம் வீசுகின்ற சோலைகளையுடைய பழமையாக அந்த ஊரில் முதன்மை தங்கிய பெரு வணிகர்களுடன் கூடி, அது நிறைய வணிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஊர் வந்து நிறைய வணிகர்கள் இருக்கக்கூடிய பகுதி. குபேரன் போல பொருந்திய பொறுகடல் கலங்க இருநிதி கிழவன் என எய்திய திருவின் மிக்குனர். இருநிதி கிழவன் சங்கநிதி பதுவு நிதி என்று சொல்லக்கூடிய 2 நிதிகளை வச்சிருக்கக்கூடிய குபேரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வணிகன். அப்படி குபேரன் போல பொருந்திய செல்வத்தால் மிகுந்த அலைகள் பொறும் கடலில் கப்பல்களை செலுத்தி வாணிபம் செய்யும் புகழ் படைத்த அந்த வணிகன் அங்கிருந்து கொண்டும் கடல் வழியாக சென்று வாணிபம் செய்து நிறைய பொருள் ஈட்டி இப்ப எப்படி இருக்கிறாருன்னா இருநிதி கிழவன் போல, குபேரனை போல இருக்கிறார். அவருக்கு வாணிபம் செஞ்சு இருநிதி கிழவன் ஆனாரு. நம்ம இளையான்குடி நாயனார் எப்படி இருநிதி கிழவன் போல ஆனார் தெரியுங்களா? அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சானார் தெரியுங்களா? அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சதுனால அதான் நாளும் அடியார் வந்து உண்டு அவர் வாழ்த்திட்டு போனாங்களாம். அப்படி வாழ்த்ததுனால அவர் வந்து
இருநிதி கிழவன் போல இருந்தான், குபேரன் போல இருந்தான். அவரும் இருநிதி கிழவன் தான் அங்க சொல்றாரு. ஆமா, இங்க வந்து எப்படி அப்புறம் சரித நிறைவில் என்ன சொல்றாரு? இருநிதி கிழவனாய் குபேரனுக்கு அதிகாரி யார் அப்படின்னா இளையான்குடி நாயனார் தான். அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானம். இது மொழி ஏவல் கேப் அதுக்கு முன்னாடி வருமே, மண்பெரும் செல்வம் ஏந்தி, மண்பெரும் செல்வம் ஏந்தி மொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னா. அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால, அப்படி வறுமை நிலையிலே அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால குபேரனே வந்து இளையான்குடி நாயனார்கிட்ட கேட்டுதான் யாருக்கும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை கொடுத்தார். இங்க இவர் வந்து சம்பாதிச்சு அந்த மாதிரி ஆனார். அவர் அப்படி இல்லை, அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சு அப்படி ஆனார். வாரியார் சாமிகள் தான் சொல்வார், சென்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போவாராம் வருஷம். அப்படி சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போற பொழுது ரொம்ப செல்வந்தர், பெரிய ஆள், அவர்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் பயந்துக்குவாங்க. இவர் அப்படியே சரி கேட்டுதான் பார்க்கலாம், என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே வாரியார் சாமிகள் வந்து ஒரு முறை கேட்டாராம், நீங்க ஆரம்பத்திலேயே பெரிய செல்வந்தரா இல்ல இடையில சம்பாதிச்சு இந்த மாதிரி செல்வந்தர் ஆனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ஆரம்பத்துல நான் இந்த எறும்பு குழிக்கெல்லாம் அரிசி போடுவேன், அப்புறம் கொஞ்சம் செல்வம் வந்தது, அப்புறம் அடியார்களுக்கு சிவனடியார்கள் எல்லாம் அழைத்து கொண்டு மாகேஸ்வர பூஜை பண்ணேன், அது மலையாட்ட பெருகிருச்சு அப்படின்னாராம். அவர் ஒரு பிரசங்கத்துல சொல்றாரு வாரியார் சார், செல்வம் எப்படி பெருகும் அப்படின்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சா செல்வம் மலையாட்ட பெருகுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் வாரியார் சாமிகள் ஒரு இதுல சொற்பொழிவுல சொல்றார். அப்ப அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சா அது எப்படியா பெருகும் அப்படிங்கிறத சொல்றார். வறுமைன்னு கூட சொல்றது இல்லைங்க, வறுமை வந்தது கூட வறுமைன்னு சொல்றது இல்லை சேக்கிழ பெருமாள், வறுமை பதம் அப்படிங்கிற வறுமை போன்ற நிலை. மீண்டும் அவர் வந்து பெரிய நிலைக்கு போக போறாரு. வறுமை அப்படிங்கறத சொல்றதுக்கு ஆசிரியர் பெருமானுக்கு மனசு வரல. வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் அப்படின்னாருங்க. வறுமை பதம் தான் சொல்றாரு. ஆமா, செல்வம் மேவிய நாளில் அச்செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்க. எதுக்காக அந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுன்னா, செல்வம் இருக்கிற பொழுதுதான் என்னுடைய அடியார்கள் வந்து அடியார் தொண்டு செய்வாங்க நினைக்காத, இல்லாத பொழுது செய்வாங்கிறத காட்டுறதுக்காக பெருமான் அது மாதிரி செய்திருக்கிறார். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய அன்னறி காட்டுமாட்டால் அரிச்சிவ யோகியாக திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே சொல்லிடுறாரு. எதுக்கு சாமி அப்படி யோகியா வர்றாரு, தவ யோகியா வர்றாரு அப்படின்னா அவங்களுடைய பெருமைகளை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, வேற ஒன்றும் கிடையாது. அது இளையான்குடி நாயனார் புராணத்திலே அப்படித்தான் சொல்றார். பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முயந்திட நன்னினார் அப்படின்னு. உலகம் உய்யும்படியாக, உலகம்னா நம்ம தான், உலகம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தான், உலகம் உய்யும்படியாக பெருமான் அது மாதிரி அடியாருடைய இல்லத்துக்கு வந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படும். அப்படி வாசம் வீசுகின்ற சோலைகளுடைய பழமையாகிய அந்த ஒரு வணிகன் கூடிய அந்த ஊர்ல குபேரனை போல் பொருந்திய செல்வத்தால் மிகுந்த அலைகள் பெறும் கடலில் கப்பல்களை செலுத்தி வாணிபம் செய்யும் புகழ் படைத்த அந்த வணிகன், ரொம்ப அந்த ஏரியா அந்த பகுதியில வந்து ரொம்ப புகழ் படைத்த ஒரு வணிகனா இருக்கிறார். அப்படின்னா வாணிபத்துல ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கிறார். அப்படி புகழ் படைத்த அந்த வணிகன் தன் மனைவியிடமாக ஒளி பெருகும் விளக்கு போல ஒரு பெண்மகவை அருமையாக பெற்றனன். நல்ல ஒரு ஒளி பொருந்திய பெருவொளி விளக்கு போல ஒரு பெண்குடி அருகில் பெற்றான் என்று சொல்லி ஒரு பெண் குழந்தை அவனுக்கு வந்து பிறக்குது என்று சொல்லி சொல்றார். முதல் வணிகர் என்று சொல்லி அந்த ஊரில் முதன்மை பெற்ற ஒரு பெரிய வணிகனாக எய்திய திரு ஈட்டியதனால் வந்த உலக செய்வம் இது முன்னை அம்மையாருடன் எய்திய தெய்வ திருவினன் வேறாம் என்று சொல்லி நிதிக்கிழவன் என்ன என்று சொல்லி சொல்றாரு. வெறுகுலி விளக்கு போல ஒரு பெண்கொடி அப்படின்னார். அம்மையாரது திருப்பெயரை மக்களிட்டு வழங்கி அவ்வழக்கினால் நலம் பெறும் மரபை பெண்கொடியால் என்று தொடங்குவதாதல் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்மகவும் ஒவ்வொரு குடியினை விளக்கம் செய்ய உள்ளதாதலும் முதல் மகவு பெண்ணாய் பிறந்தால் குடி பெருகும் என்பது உலக வழக்கு. ரொம்ப பாருங்க, முதல் குழந்தை பெண்ணா இருந்தா அந்த குடி வந்து ரொம்ப வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேரளாவில் வந்து பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம். எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்யற பொழுது என்னுடைய இன்சார்ஜ் வந்து மலையாளத்துக்கார் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட யாராவது உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டா எனக்கு 2 மகாலட்சுமி அப்படின்றார். மகிழ்ச்சியா சொல்லுவார், 2 பிள்ளைங்க நம்மளா இருந்தா 2 பிள்ளையா போச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, மகாலட்சுமி அப்படின்பாரு அவர். ஆமா, அதாவது லட்சுமின்னா அவங்க கேரளாக்காரருக்கு அது பெருசு இல்லைங்களா.
அது மாதிரி 2 மகாலட்சுமி எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல வந்து பெருகொலி விளக்கு போல் ஒரு பெண் கொடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மானக்கஞ்சார் நாயனார் படத்தில் நமக்கு வருது இல்லைங்களா, அவருக்கு பிறப்பு நீங்கியதே அந்த பெண்ணாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அல்ல அந்த இடம் அருமையான இடம் வச்சு பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண்கொடியை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பிழைக்கும் நெறி தமக்கு உதவ. ஆமா, அதுக்கு முன்னாடி நல்லா மலைக்குதவும் பெருங்கற்பின் மனைவியார்பால் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்வார். நல்ல அருமையான இடம். மடமகள் தன்னை பெற்று மங்களம் வேணித்தான் முன் மடமகள் தன்னை பெற்று மங்களம் வேணித்தான் முன்பு உடனுறைவு அஞ்சி நீத்த ஒருவரு மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வ தொழுகுலம் என்றே கொண்டு கடனமைத்து அவர்தன் நாமம் காதல் செய் மகவையிட்டான். அது எந்த மனைவியை தொடாம விலகி வந்தாலும் அந்த மனைவியினுடைய பெயரையே இந்த குழந்தைக்கு வச்சிருக்கான். புனிதவதின்னு பேர் வச்சிருக்கான். அம்மாவுடைய பெயரை தன்னுடைய 2வது மனைவியினுடைய மகளுக்கு அப்படி அந்த பெயரை வந்து வைக்கிறான். அப்படின்னா அம்மா மேல அவனுக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கணும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். தனக்கு தகுதி இல்லைங்கிறதுனாலதான் அவன் விலகி கொள்ளுகிறானே ஒழிய விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இல்லை. ஆமா, அந்த அவங்களுடைய தெய்வத்தன்மைக்கு ஏற்றார் போல நமக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதான் மடமகள் தன்னை பெற்று மங்களம் வேணித்தான் பெண்மகவை பெற்று அதற்கு பேரிடம் மங்களச் சடங்கு செய்ய எண்ணி தான் முன்பு உடன் வாழ்தலை அஞ்சி நீத்துவிட்டு வந்து ஒப்பற்ற பெருமனைவியாரை இல்லறத் தொடர்வர நினைந்து தெய்வத்தன்மை வாய்ந்த தொழுதற்குரிய பொருளாவார் என்று துணிவு கொண்டு. பாருங்க, யார் குழந்தைகள் நம்ம எப்படிங்க பேர் வைப்போம்? சாமியினுடைய பேர் வைப்போம் இல்லையா? அந்த சாமியினுடைய பேரை சாமியா நினைச்சு மனைவிய காரைக்கால் அம்மையார சாமியா நினைச்சு அந்த பேரை வச்சிருக்கிறான். அப்ப அவ எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்திருப்பான். அவன் உலகையில் இருந்தாலும் கூட ஒரு உயர்ந்த நெறியில நின்றுட்டு இருக்கிறான் இல்லைங்களா? ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான். இப்பதான் தசு பூசன் எல்லாம் பேர் வைக்கிறது. அந்த காலத்துல சாமியினுடைய பேர் தான் வைப்பாங்க. பெண் தெய்வமா இருக்கலாம், ஆண் தெய்வமா இருக்கலாம், அப்படிதான் வைப்பாங்க இல்லைங்களா? அப்புறம் ஒரு சிலர் இயற்கையினுடைய பெயர் வைப்பாங்க. அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த வந்து அந்த ஒரு தெய்வமாக கருதி காரைக்கால் அம்மையார அவங்களுடைய திருநாமமாகிய புனிதவதி என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அப்படி புனிதவதின்னு பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு அம்மா வந்து அவன் கடவுளா மனசுல நினைச்சிருக்கிறான் அப்படிங்கறதுதான் பெருசு. கடைசி எல்லாரும் வந்த பொழுது கூட சாதாரணமான பெண் அல்ல, அணங்கு என்று சொல்லி நான் மட்டுமல்ல நீங்களும் விழுந்து வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரர் எல்லாம் சொல்றான் இல்லைங்களா? என்ன மனைவியினுடைய காலில் போய் விழுகிறது மரபு இல்லையே அப்படின்னு கேட்கிற பொழுது நான் மட்டுமல்ல நீங்களும் விழுந்து வணங்குங்க அணங்கவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொழுதற்குரிய பொருளாவர் என்று துணிவு கொண்டு உரிய சடங்குகளை செய்து அவர் அது புனிதவதியார் என்ற பெயரை தன்னால் விரும்பப்பட்ட மகவுக்கு சூட்டினான் என்று சொல்லி புனிதவதி அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிறார். மகள் தன்னை பெற்று மங்களம் பேணி பெண் மகவுக்கு மனம் ஒன்றே சடங்காக விதித்திருப்பதும் செல்வ நிலையின் அருமைப்பாட்டினால் பெயர் சூட்டுதல் முதலியவும். அதாவது பெண்களுக்கு வந்து திருமணம் ஒண்ணுதான் பெரிய சடங்காக இருக்கும். இது நல்ல வசதியான குடும்பங்கிறதுனால பெயர் சூட்டுதல் இதெல்லாம் ஒரு விழாவா வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. வசதிக்கு ஏற்ற போல செய்யறாங்க. தொடர நினைந்து வாழ்வர வாழ்வித்த மருந்துங்கிற மாதிரி தன்னை அவர் பற்றிட தொடராதிருக்கும் வண்ணம் நினைந்து அதன் பொருட்டு என்று சொல்லி எந்த விதத்திலேயும் அம்மாவோட இனிமேல அந்த இல்லறம் அப்படிங்கறத நினைச்சே பார்க்க கூடாது அப்படிங்கறதுனால அவன் வந்து ஒரு தெய்வமா நினைக்கிறான். தெய்வ தொழுகுலம் இட்டான். தொழுகுலம் என்று சொல்லி கடன் அமைத்து நாமம் இட்டான். உமது பெயர் இக்குழந்தைக்கு இட்டு சடங்கு செய்கின்றேன். இனி மனைவி என்ற உமது தொடர்பின்றி இருத்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேரிடுதல். என்னன்னா பேர் வைக்கிற பொழுது அம்மாவை நினைச்சு உன்னுடைய பேரை அந்த குழந்தைக்கு நான் வைக்கிறேன், இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது மனசுல நினைச்சிட்டு பேரை வைக்கிறான். இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்வது போல அம்மாவுடைய திருவடியில் ஒரு விண்ணப்பம் செய்து அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பேர் வச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றார். தெய்வ தொழுகுலம் என்று சொல்லி சொல்றார். இந்நிலை இவன் எங்கெய்து இருந்தனன், இந்நிலை இவன் எங்கு எய்தி இருந்தனன் இப்பால் நீடும் கன்னிமா மதில் சூழ்மாட காரைக்கால் வணிகனான தன்னிகர் கடந்த செல்வ தனதத்தன் மகளார்தாமும் மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக. அம்மா பாட்டுக்கு அப்படியே சரி கணவன் என்றைக்காவது வருவார் இல்லையா, அப்படி மனையறத்துல இருக்கிறாங்க. ஒரு மனையறத்துல சாதாரண ஒரு பெண் போல அப்பா வீட்டுல அவங்க கணவனார் வருவார் அப்படிங்கிற ஒரு இதுல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க காரைக்கால்ல.
தனதத்தனுடைய வீட்டுல. தனதத்தன் மகளார் தாமுன்ட்டார் இந்த இடத்துல. தனதத்தனுடைய மகள், இனிமேல் அவர் தனதத்தனுக்கும் மகள் கிடையாது அம்மா. ஆனால் இந்த இடத்துல சொல்லி காட்டுறார் இந்த நிலையை. இந்த வணிகன் இங்கு பொருந்தி இருந்தனர். நீண்ட கெடுதல் இல்லாத பெரிய மதில் சூழ்ந்த மாடங்களையுடைய காரைக்காலின் வணிகனாகிய தனக்கு ஒப்பில்லாத செல்வமுடைய தனதத்தன் மகளாராகிய புனிதவதி அம்மையாரும் நிலை பெற்று பொருந்திய கற்பினுடன் இல்லறம் புரிந்து தங்க அப்படின்னு சொல்லி அம்மா இல்லறத்துல அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம துறவுக்கு போயிடணும், கணவனை விட்டு போகணுங்கிற எண்ணம் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என்னைக்காவது வருவான் கணவன், கணவனோடவே நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் இன்னும் கணவனை சென்று நேரிலே பார்க்கின்ற வரைக்கும் கூட அம்மா அந்த மாதிரி எண்ணம் இல்லை. அது வரைக்குமே கணவன் மேல அவங்க அந்த விருப்பு வச்சிருக்கிறாங்க. மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக என்று சொல்றார். இந்நிலை என்று சொல்லி இந்த அவ்வாறு வரலாற்று மொழியில் வணிகனது செய்தி அனைத்தாய் உள்ளதாயினும் நமது சிந்தையில் என்றும் அணுக்கராய் உள்ளவர் அம்மையார் என்பது தோன்ற இப்பால் அப்படின்னு சொல்லி, வணிகன் இருக்கக்கூடியதான் தூரம், ஆனா அம்மா இருக்கக்கூடியது இப்பால் அப்படின்னா நம்ம கூடவே அம்மா இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றார். கன்னி மதில் காவல் கட்டளியாத மதில் என்று சொல்லி சொல்றாருங்க. தன்னிகர் கடந்த செல்வ மகளார் என்று சொல்லி அம்மையாரை தனக்கு மகளாராக பெற்றது ஒப்பில்லாத பெருமையாதலின் தன்னிகர் கடந்த தனதத்தன் என்று சொல்லி கற்பினோடு மனையறம் புரிந்து கணவனும் பெரியோரும் கற்பித்தவாறு மனையின் இடை அமர்ந்து உலக நிலையில் உரிய அறங்களை செய்து என்று சொல்லி அறம் புரிந்து மனை வைகை என்று கூட்டி பதி தர்மமும் பசு தர்மமும் என்ற இரண்டினையும் மனையின் வைகை செய்திருந்தனர். பதி தர்மம் அப்படிங்கிறது அடியார்களுக்கு எப்பொழுதுமே அம்மா குழந்தையிலிருந்து யார் வந்தாலும் அன்னம்பாளிப்பு செய்வாங்க இல்லைங்களா. வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்றேன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்ப குழந்தையிலிருந்து அம்மாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அடியார் பெருமக்கள் யார் வந்தாலும் அவங்களை அழைத்து கொண்டு இல்லத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுவது, அவங்களுக்கு வேண்டுவன கொடுப்பது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து அம்மாவுக்கு இருக்கு. அதை அப்படியே எப்பவும் போல செய்துட்டு இருக்கிறாங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அறம் புரிந்து மனை வைகை என்று சொல்லி அந்த பதி தர்மம் பசு தர்மம் என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் செய்யறாங்க. விலை வளம் பெருக்க வங்கம் இதுவோம் பரமதத்தன் வலப்புகழ் பாண்டி நாட்டு ஓர் மாநகர் தன்னில் மன்னி அளவில்மா நிதியமாக்கி அமர்ந்து நிதி இருந்தான் என்று கிளறொளி மணிக்கும் பொன்னார் கிளைஞர்தாம் கேட்டார் என்று அதுக்குள்ள செய்தி வந்துருச்சு. நல்ல வசதி வாய்ப்பா நல்ல செல்வங்கள் எல்லாம் பெற்று அங்க பரமதத்தன் அந்த ஊர்ல இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிளைஞர் அப்படின்னா சொந்த பந்தத்தின் மூலமாக எப்படியா செய்தி பரவிடும் இல்லையா. அதே மாதிரி வாணிபம் செய்யறதுக்கு அங்க போகுவாங்க வருவாங்க, அவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்குது. பெருகும் ஒளியுடைய மணிகளையுடையதொரு கொம்பு போன்ற புனிதவதி அம்மையாரின் சுற்றத்தார்கள் இப்ப போய் வருஷ கணக்கா அவன் வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா. ஆண்டு கணக்காயிடுச்சு போய் திருமணம் செஞ்சு அந்த அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைத்து அப்படி எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டு கணக்கா போகவே இல்லை. அப்படி பெருகும் ஒளியுடைய மணிகளையுடையதொரு கொம்பு போன்ற புனிதவதி அம்மையாரின் சுற்றத்தார்கள் வாணிபத்தால் விளைக்கப்படும் வளங்களை பெருக்குதல் பொருட்டு கப்பலின் மேல் ஏறி செல்லும் பரமதத்தன் வளரும் புகழனையுடைய பாண்டி நாட்டில் ஒரு பெரு நகரினிடத்து தங்கி அளவில்லாத பெருஞ்செல்வங்களை ஆக்கி அங்கு நிலையாக விரும்பி இனிதிருந்தான் என்று எல்லாம் சொல்றாங்க. அவங்களும் அதை கேள்விப்படுறாங்க என்று சொல்லி சொல்றாங்க. கேட்டார். அறிந்த அயலவர் வந்து கூற கேட்டார். இச்செய்தி இவர்களுக்கு வந்து சேர்ந்ததற்கு சில ஆண்டுகள் சென்றது என்ன எனின் அவ்வணிகன் முன்னை மனத்தின் செய்தி ஒரு சிறிதும் புறம்பாராமல் காத்தமையும் அந்நாடு கப்பல் செலவில் சாரும் நெடுந்தூரம் உள்ள வேறு நாடாயினமையும். அப்ப ஆண்டு கணக்கா அந்த செய்தி வந்து சேர்றதுக்கு ஆண்டு கணக்காயிடுச்சு. அப்படி சொன்ன உடனே அம்மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும் தம்முரு இளைஞர் போக்கி அவன் நிலை தாமும் கேட்டு மம்மர்கள் மனத்தராகி மற்றவன் இருந்த பங்கர் கொம்மைவம் முளையினாலை கொண்டு போய் விடுவதென்றார். அந்த காலத்துல ஒரு மரபு என்னன்னா, இப்போ பெண் கணவன் கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு போய் கணவன் வீட்டுல விடுறது அப்படிங்கிறது ஒரு மரபு இருந்திருக்கு. அதே மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா அம்மாவை கொண்டு போய் அவன் பரமதத்தன் இருக்கக்கூடிய இடத்துல அவன் வீட்டுல கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போறதுக்கு முடிவு செய்யறாங்க. இது அந்த காலத்துல இருந்த ஒரு மரபு. அப்படி கேட்ட உடனே மற்றவன் இருந்த பாங்கர் கொம்மைவன் முளையனாரை கொண்டு போய் விடுவது என்றார் என்று சொல்லி சொல்ல அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அம்மையாருடைய சுற்றத்தார்களும் தம்முடைய நெருங்கிய கிளைஞர்களை விடுத்து
அந்த வணிகனது நிலையை தாமும் கேட்டறிந்து கொண்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவன் திருமணம் செய்து கொண்டது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படி வணிக நிலைமை கேட்டறிந்து கொண்டு துன்பம் கொண்ட மனமுடையவர்களாக எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பெரிய வருத்தம். மற்றவன் இருந்த இடத்தில் பருத்த வெம்முடையனாராகிய அந்த புனிதவதி அம்மையாரை கொண்டு போய் விடுவது கடன் என்று சொன்னார். இது என்ன இருந்தாலும் நம்ம கொண்டு அவ கணவன் இருக்கக்கூடிய இடத்துல விடுவதுதான் நம்முடைய கடன் என்று சொல்லி அழைத்து கொண்டு போறதுக்கு தயாராகிறாங்க. தம்மொரு கிளைஞர் போக்கு என்று முன் கேட்டதனை உறவினரால் மீண்டும் உறுதிப்பட அறிந்து, அதான் முதல்ல ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. இப்போ உறவினர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அது ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். இது உண்மைதான், வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நல்ல வசதியா அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உறுதி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால அம்மாவை கொண்டு அங்க விடுவதுதான் சிறப்பு என்று சொல்லி கொம்மைவேன் முளையினார் அம்மையாரின் இளம்பருவ நோக்கி அவர் அதுபோல் கணவனுடன் கூடி இல்வாழ்க்கையில் அமரத்தக்க பருவத்தினர் என்பதும் அவர் கணவனை நீக்கி தனித்திருத்தல் தகாது என்பதும், அதாவது திருமணம் செஞ்சுட்டான்னு தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மகளை கூட விடணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு மனைவிக்கு மேல திருமணம் செய்த வழக்கம் அந்த காலத்துல உண்டு. ஒரு 2 மனைவி அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெண்ணை கொண்டு போய் நாம அங்க விட்டுறலாம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போறதுக்கு தயாராகிறாங்க. என்னங்க மம்மர்கொள் மனத்தராக்கிங்கிறது? மம்மர்னா துன்பம் கொண்டு, அதாவது துன்பத்துல மம்மர்னா துன்பமா ரொம்ப மனசு சரியில்லாம மயக்கம், மனக்கலக்கம் அப்படிங்கிறது துன்பம் கொண்ட மனமுடையவர்களாகி என்று சொல்லி மம்மர் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த இடத்துல மம்மர்கள் மன துன்பம் தான் சொல்றாரு. மம்மர்னா துன்பம் அப்படின்னு தான் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. மம்மர்கள் மனத்தராகி ரொம்ப துன்பமா இருக்கிறாங்க. அந்த வணிகளை தாமும் கேட்டது துன்பம் கொண்ட மனமுடையவர்களாகி அப்படின்னு தான் உரையாசிரியர் சொல்றாரு. துன்பம் எல்லா கலக்கம் எல்லாம் ஒன்றுதான் பாருங்களேன். துன்பம் ரொம்ப துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்றாங்க. ஒரு பெரிய சிவிகை செய்து அம்மையாரை அந்த சிவிகையில அமர வைத்து அழைச்சிட்டு போறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தாமரை தவிசில் ஒரு பெரிய அழகி சிவிகையில மயில் போன்ற புனிதவதி அம்மையாரை தாமரை ஆசனத்தில் வீட்டிருக்கும் தனி திருவினார் போன்று, தாமரையில வீட்டில் இருக்கக்கூடிய தனி திரு அப்படின்னா உமையம்மையை போல அழைச்சிட்டு போறாங்க. அந்த மாதிரி வைத்து அழைச்சிட்டு போறாங்க. மாமணி சிவிகை தன்னில் மடநடை மயிலன்னாரை தாமரை தவிசில் வைகும் தனி திரு என்ன ஏற்றி காமரு கலனி வீழ்த்து காதல் செய் சுற்றத்தாரும் தேர்மொழி எவரும் சூழ சேனடை கலைந்து சென்றார். மாமணி சிவிகை மடநடை மயிலன்னாரை, இந்த இடத்துல மயில் வந்துருச்சு. திருமணத்தப்ப சொன்னாங்க இல்லைங்களா, தளிரடி மயில் இவளை தாழைதால் காலைக்கு கல்யாணம் செய்து வைத்தார் சொல்லி அங்கேயும் மயில்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது மயில்னு சொல்றார். ஏன்னா இந்த மயிலை பார்த்து அந்த காலை பயந்துக்கு போகுது. அதனால இந்த இடத்துல மயில் அப்படிங்கிற ஓமை இங்க வருது. அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டி நாட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த பெரிய சிவிகையிலே மடப்பமுடைய நடைபொருந்திய மயில் போன்ற புனிதவதி அம்மாரை தாமரை ஆசனத்தில் வீட்டிற்கும் தனி திருவினார் போன்று ஏற்றிக்கொண்டு ஒரு ஓமை சொல்றார். தாமரையில வீட்டிற்கக்கூடிய ஒரு உமையம்மையை போல, இங்க நம்ம லட்சுமின்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. இது தாமரையில தான் அம்மாவுடைய இது சொல்லுவாங்க. அப்படி ஏற்றிக்கொண்டு அழகிய திரையை சூழ்வித்து 4 பக்கம் திரை சீலை போட்டு அப்படி காதல் செய்யும் சுற்றத்தார்களும் இனிய மொழிகளையுடைய தோழியர் முதலிய பெண்களும் சூழ்ந்து செல்ல, அந்த பெண்ணோட அம்மாவுடைய தோழியர்கள் அப்புறம் சுற்றத்தார்கள் இப்படி நெடுந்தோறும் பல நாட்கள் கடந்து சென்றனர். எவ்வளவு தூரம் போயிருக்கணும்? அங்க நான் காரைக்கால்ல இருந்து குலசேகரப்பட்டினத்து வரைக்கும் அந்த காலத்துல அப்படி வண்டியில தான் போகணும் இல்லைங்களா. அப்படியே ஒரு சிவிகையில ஏற்றி கொண்டு ரொம்ப நாள் அப்படி போறாங்க. சிவிகை ஏற்றி மடநடை மயிலன்னாரை மென்னகை மயிலை என்றபடி மனம் செய்தான் அற்றை நாட் போலவே இன்றும் விளங்கியவர் என்று சொல்லி, கல்யாணம் செய்யறப்ப இப்படி அம்மா இருந்தாங்களா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்களாம். அதனால அந்த மடநடை மயிலன்னாரை என்று சொல்லி சொல்றாரு. தாமரை தவிசின் வைகும் தனி திரு, முக்தி திருவின் தெய்வமாகிய
ஞான முதல்வி அப்படின்னு சொல்றாரு திருமடந்தை அப்படிங்கிறது. அப்போ உமையம்மை தான் சொல்றாரு இந்த இடத்துல திருமடந்தை. பலகாலம் பிறந்திருந்து உலகவர்களாய் வெந்தாமரை செந்தாமரைகளில் வாழும் ஏனை திருமாதர்களை இங்கு கொண்டு உரைத்தல் பொருந்தாமை அப்படிங்க. அதாவது இதுக்கு அம்மாவுக்கு லட்சுமி எல்லாம் உதாரணம் சொல்வது பொருத்தாது. இயல்பை நாயனார் குணத்திலே வந்துருச்சு இல்லையா, திருவினும் பெரியாள் அப்படின்னு சொல்லுவார். ஆமா, அந்த கணவனார் நாயனார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த வந்த மாதவரோட போக சொல்லுகின்ற பொழுது சொல்வாருங்க, திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள் அப்படிம்பார். திருவினும் பெரியாள்கள் சிவகுணி என்ன உரை சொல்றாருன்னா, லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படிம்பார். ஏன் அப்படின்னா, லட்சுமிங்கிறது என்ன, செல்வம். செல்வம் எப்படி யாருக்கிட்ட வேணாலும் போகும், நல்லவங்கிட்டையும் போகும், கெட்டவங்கிட்டையும் போகும். ஆனா அம்மா அப்படின்னா சிவபெருமானிடத்திலையும் அவன் அடியாரிடத்திலுமே சேருவார் அப்படின்னு. அதனால லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படின்னு சொல்றேன். சில இடங்கள்ல நயமா சொல்வார், திருவினும் திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள் அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் புராணத்துல அதுல எப்படி வருது அப்படின்னா, அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்றார். அருந்ததியை விட கற்புல சிறந்தவன் சொல்றதுக்கு இலக்கணம் இல்லையா. இலக்கணப்படி என்னன்னா, அருந்ததி தான் கற்புலை சிறந்தவள். யாரு? வசிஷ்டருடைய மனைவி. அதனாலதான் திருமணம் ஆகிற பெண்களை அம்மை மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிற சடங்கு நம்ம கிட்ட இருக்குது. அருந்ததினா அந்த வசிஷ்டருடைய மனைவி, அருந்ததி என்ற நட்சத்திரமாக வானத்துல தெரிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படிங்கிற அந்த இடத்துல அருந்ததியை போல கற்பிலை சிறந்தவள் அப்படின்னு பொருள் எழுதுற. அதே மாதிரி லட்சுமி எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது இல்லைங்களா. அதனால இந்த இடத்துல இந்த இடத்துல தாமரை தவிசு அப்படின்னு சொன்னா ஞானாம்பிகை என்று சொல்றாரு. ஆமா, முக்தி திருவின் தெய்வமாகிய ஞான முதல்வி என்று சொல்றாரு. பலகாலம் பிறந்திறந்து உலல் போரலாய் வெந்தாமரை செந்தாமரை வாழும் ஏனை திருமாதர்களை இங்கு கொண்டு உரைத்தல் பொருந்தாமை தனி என்பதனால் பெறப்படும் என்று சொல்லி, தேமொழியவர் என்றது இங்கு தோழியர் முதலியவர்களை குறித்தது என்று சொல்லி, நிறைய தோழியர்கள் எல்லாம் அம்மா கூட வர்றாங்க. அம்மா கூட தோழியர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கணவனிடத்திலே விடுவதற்காக எல்லா தோழியர்களும் அங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளா போறாங்க. சில பகல் கடந்து சென்று செந்தமிழ் திருநாடு எய்தி மலர் புகழ் பரமதத்தன் மாநகர் மருங்கு குளமுதல் மனைவியாரை கொண்டு அணைந்த தன்மை தொலைவில் சீர் கணவனாருக்கு சொல்லி முன் செல்ல விட்டார். இப்ப எல்லாமே தமிழ்நாடு தான். ஆனா இந்த பாண்டி நாட்டை சொல்லுகின்ற பொழுது மட்டும் தமிழ்நாடுன்னு சேக்கிழார் பெருமான் நிறைய இடங்கள்ல சொல்றாரு இல்லைங்களா. தமிழ்நாட்டை சென்றடைந்தார்னு ஞானசம்பந்த பெருமான் மதுரை எம்பதி போற பொழுதும் இதே மாதிரி வரும். இந்த இடத்துலயும் அதே மாதிரி சொல்றாரு. சில பகல் கடந்து சென்று செந்தமிழ் திருநாடு எய்தி அப்படி அந்த பாண்டி நாட்டுக்கு போய் சில பகல் கடந்து ரொம்ப நாள் போறாங்க. சில நாட்கள் கடந்து போய் செந்தமிழ் நாடு ஆகிய பாண்டி நாட்டில் சேர்ந்து மலர் புகழினுடைய பரமதத்தன் இருந்த பட்டணத்தின் பக்கம் இப்ப பரமதத்தன் இருந்த ஊருக்கே பக்கமா போயிடுறாங்க. அப்படி போயிட்டு குளமுதல் மனைவியாரை கொண்டு நாம் அணைந்துள்ள செய்தியினை தொலைவில்லாத சீர் கணவன் அறியும்படி முன்னே சொல்லி அனுப்பினர் என்று சொல்லி. ஏன்னா போன உடனேயே வீட்டில் போய் இறங்கி இந்த மாதிரி கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் தொலைவில் இருக்கிற பொழுது சொல்லி விடுறாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. செய்தி தெரிஞ்ச உடனே அவன் பரமதத்தன் என்ன செய்யறான்னா, மனைவி குழந்தை 2 பேர்த்தை அழைத்து கொண்டு வரப்போம் அப்படி சொல்லி விடுறாங்க. செந்தமிழ் திருநாடு பாண்டி நாடு மலர் புகழ் இம்மையில் வருவது என்று சொல்லி புகழும் பலியும் பெருக்கில் பெருகும் என்று சிறு திருக்கோவையை சொல்லுவது போல பரவும் தன்மை உடையது என்று சொல்றாங்க. தொலைவில் சீர் என்று சொல்லி இது மலர் போல மனைவியாரை சார்புபடுத்த கொண்டு வந்த தன்மை கணவனுக்கு சொல்லிவிடும் நிலை பற்றி சுற்றத்தார் எண்ணியபடியால் அவருடைய எண்ண திறங்கள் புனிதவதியாரின் அரும்பரன் கணவன் என்ற நின்ற தன்மை பற்றி தொலைவில் சீர் என்று சொல்லி தூரமா இருக்கிற பொழுது சொல்லி விடுறாங்க. அவனும் வரப்போறான். அப்படி போய் சொல்றாங்க அவர்கிட்ட, அந்த வணிகன் கிட்ட போய் சொல்றாங்க. வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டழும் வணிகன்தானும் சிந்தையில் அச்சம் எய்தி செலுமனம் பின்பு செய்த பைந்தொழி தனையும் கொண்டு பயந்தவன் மகவினோடும் முந்துரச் செல்வேன் என்று மொய்குழல் அவர்வால் வந்தான். இப்ப மனைவியிட்ட சொல்லித்தான் ஆகணும். மனைவியிட்ட எல்லாம் நடந்ததை எல்லாம் சொல்லி
இப்ப மனைவியும் அந்த மகளையும் அழைத்து கொண்டு நானே போய் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் வந்து வர்றதுக்கு பயந்த அப்படின்னா பெற்ற அப்படின்னு அர்த்தங்க. பயந்தன்னா பெற்ற. சிறுத்தொண்ட நாயனார் பணத்தில் இந்த சொல் வரும், நீ பயந்தான் தானே அழைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா. 5 வயது குழந்தை அங்க ஊனம் இல்லாம இருக்கணும், அப்புறம் தாய் பிடிக்க தந்தை அறியணும், மூவரும் மனமுவந்து செய்யணும் அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் சொன்ன உடனே சரி பணம் கொடுத்தா குழந்தைய கொடுத்துருவாங்க. அம்மா கேட்கறாங்க, ரொம்ப புத்திசாலி இல்லை அம்மா, பணம் கொடுத்தா குழந்தைய கொடுத்துருவாங்க, ஆனா தாய் பிடிக்க தந்தை அறிவாங்களா, அப்புறம் 3 பேரும் மனம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா சிறு தொண்டர், நீ பயந்தான் தானே அழைப்போம் அப்படின்னாரு. அந்த இடத்துலயே பற்று போயிருச்சுங்க. நம்ம பெற்ற பிள்ளைய அழைச்சிட்டு வரலான்னு சொல்லல, நீ பயந்தான் தானே அழைப்போம் அப்படின்னு பெரிய வேலை. அப்ப எவ்வளவு பற்று இல்லாம இருந்திருப்பார் பாருங்க. உலகியலை வென்ற தாதையார் தலையறிவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சேக்கிழார். அவ்வளவு பெரிய வேலை. அது எப்படி இருந்திருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உலகியல்ல கொஞ்சம் கூட சம்மதப்படுத்தி நம்ம பேசவே முடியாதுங்க. ஆமா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்தவர் அணைந்து மாற்றம் கேட்டடும் வணிகன் தானும். அவ்வாறு வந்தவர்கள் தனது நகரை அணைந்த மாற்றத்தினை கேட்டதும் எல்லாரும் வந்துட்டாங்க. குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கமா வந்தாச்சு அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. வணிகனும் மனத்தில் அச்சம் கொண்டு அப்படின்னார். வணிகனுக்கு மனசுல ஒரே பயம் இருந்தாலும் போய் வணங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு பயம், அதே மாதிரி ஒரு ஆசை. அப்படி வணிகனும் வந்து மனத்தில் அச்சம் கொண்டு செழுமையுடைய கல்யாணத்தை பின்னால் செய்து கொண்ட மனைவியும் பெற்றெடுத்த பெண் மகனோடு கொண்டு மனைவியும் அழைத்து கொண்டு வர்றான், அதே மாதிரி பெற்ற மகவையும் அழைத்து கொண்டு வர்றான். இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே தெரிஞ்சு. ஆனா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் தான் அம்மாவுக்கு தெரிய போகுது. அதனால மனைவி பெற்றெடுத்த பெண் மகவினுடன் கொண்டு அவர்கள் இங்கு என்னிடம் வரும் முன்பு நான் செல்வேன் என்று கருதி அம்மையாரிடம் வந்தான். ஏன் அப்படி வந்தான்னா, அவன் அம்மையார் எப்படி நினைக்கிறான்னா ஒரு தெய்வமா கருதான். அதனால நான் போய் முதல்ல அம்மாவை பார்த்து வணங்கணும் என்று சொல்லி நேரா வந்து அவனே வர்றாங்க. வணிகன் மனைவியையும் மகளையும் அழைத்து கொண்டு இப்ப அம்மா இருக்கிற இடத்துக்கு வர்றான். அச்சம் எய்தி அப்படின்னா மாங்கனியை அதிசயித்து கொள்ள உள்ளமும் தடுமாறு எய்தி கண்ட போது பழசெல்லாம் நினைச்சு பார்க்கறான். ஏற்கனவே அம்மா வந்து நிறைய அதிசயங்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதனால அம்மாவை நினைச்ச ஒரு பக்கம் பயம், அப்புறம் ஒரு பக்கம் பக்தி. எப்படியாவது அம்மாவை போய் திருவடியில் விழுந்து வணங்கிடலாம் என்று சொல்லி மனைவியின் எல்லாம் பார்க்கல இந்த இடத்துல அப்படியே வந்து கொண்டிருக்கிறான். செய்தி கேட்ட உடனே வணிகன் மனத்துள் முதல் இருந்த மன நிகழ்ச்சி அச்சம், முதல்ல பயம் ஆச்சு, அப்புறம் வந்து அம்மா மேல அந்த பக்தி இருந்தது என்று சொல்லி பைந்தொடி தனையும் கொண்டு என்று சொல்லி அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் அழைத்து கொண்டு வர்றார். பயந்த பெண் மகவினோடும் என்று சொல்லி பயத்தின் காரணமாக நீங்கி வந்து மனம் செய்து, ஏற்கனவே அம்மாவை பார்த்து பயந்து போய்தான் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறான். இப்ப மீண்டும் அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னா மீண்டும் அவனுக்கு ஒரு பயம் முதல்ல வருது. அதான் முந்தூர செல்வேன் அப்படின்னா, முந்தூர அப்படிங்கிறது மனைவியார் தன் மனைவியினிடத்து வரும் முன்பு மனைவியார் தனது மனை தொடர்புடைய வருதலை பெரும் தீங்கு பயக்கும் செயலாக கருதி, அதாவது அம்மா வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் போய் முதல்ல அவங்கள வணங்கிடுவேன் என்று சொல்லி கொஞ்சம் அப்படியே பயந்த ஒரு சுபாவத்தோடவே வர்றா வணிகன் என்று சொல்லி சொல்றார். ஐயா வாங்க, வாங்க, இங்க இல்ல, இங்க வாங்க. 45வது பாட்டுங்க. இப்போ ஐயோ எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இப்ப எங்கே பார்த்த மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் சொல்லுங்க. ஐயோ அதிசயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ராஜாமணி. ஐயோ வணங்கிக்கிறவங்க ஐயாரி வந்து முதல்ல வணங்கிக்கணும், அதெல்லாம் வந்து அடுத்த பாட்டு இந்த பாட்டுல சொல்றாருங்க. தானும் அம்மனைவியோடும் தளர் நடை மகவினோடும் மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்து யான் உமது அருளால் வாழ்வேன் இவ்விளம் குழவிதானும் பான்மையால் உமது நாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தான். அப்படியே திருவடியில் விழுந்து
என்ன சொல்றேன்னா, தானும் மனைவியோடும் தளர்நடை மகவினோடும், சின்ன குழந்தை ஒரு வயசு இருக்கும், அப்படி தத்தி தத்தி நடந்து போகுதுன்னு வைங்களேன். அப்படின்னா ஒரு வயசு இல்ல ஒரு வயசு 1.5 வயசு அந்த மாதிரி இருக்கு. அந்த குழந்தையை அழைத்து கொண்டு இளம் மனைவி, 2வது மனைவியோடு சென்று அம்மாவுடைய காலில் போய் அப்படியே நீட்டி விழுகிறான். அப்படி நீட்டி விழுந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது சொல்ற இளம், அதாவது வணிகன் தானும் அந்த மனைவியோடும் தளர்நடை பருவத்தில் உள்ள பெண் மகவினோடும் மானின் இளம்பிணை போல் என்ற மனைவியாருடைய அடிகளில் வணங்கி, அப்படியே அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னா, மான் எதுக்கு உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது மானுங்க. மானின் நேர்வெளி மாதராய் அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியாரை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அது மானினுடைய கண்கள் எப்படி அந்த மிரண்டு போன கண்களா இருக்கும். இப்போ அம்மாவுக்கு என்னென்ன ஒன்றும் புரியல, என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியல. கட்டின கணவன் வந்து காலில் விழுகிறான்னா அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படியே மருண்டு போய் நிற்கிறாங்க. அதான் மானின் விழி, அதான் மாநிலம் பிணைவோல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்து என்று சொல்லி அப்படியே திருவடியில் விழுந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உமது அருளினால் வாழ்வேன் அப்படின்னா. மனைவியை பார்த்து யாராவது அப்படி சொல்லுவாங்களான்னா, அவன் மனைவியா பார்க்கல, ஒரு தெய்வமாக பார்க்கிறான். அதனால உன்னுடைய யானும் உமது அருளால் வாழ்வேன். அப்புறம் சொல்றான் மீண்டும், இந்த குழந்தைக்கு, யான் பெற்ற இந்த குழந்தைக்கு பான்மையால் உமது நாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தான். பான்மையால் அப்படின்னா விதியின் காரணமாக அப்படின்னு அர்த்தங்க. ஒன்னு அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, பான்மையால் நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இலங்கு செவ்வாய் விற்கொலை வேட்கண் நுதலை அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவையார காண்கின்ற பொழுது அந்த பான்மையால் அப்படின்னு சொல்லி வருங்க. இன்னொரு இடத்துல வருதுங்க, என்ன பண்டை விதி கடைக்கு விட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இலங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் வேல்கண் விலங்கிலை அவரை கண்டார் அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த பான்மை அப்படின்னா விதி அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். இந்த இடத்துல வந்து என்ன சொல்ற, பான்மையால் உமது நாமம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது இந்த இளங்குலவைக்கு அப்பான்மை பற்றி அந்த மாதிரி உன்னுடைய ஞாபத்தை சூட்டி இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நிலமுறை விழுந்து வணங்குறான். மனைவி என்றெல்லாம் அந்த இடத்துல அந்த உரிமை இல்லை. இப்போ அம்மா ஒரு தெய்வமாக பார்த்து விழுந்து வணங்குற, அடியில் தாழ்ந்தே என்று சொல்லி சொல்றார். முந்தூர செல்வேன் என்று வந்தானாதலின் தான் வந்தவுடன் பன்னாள் பிரிந்து வந்த மனைவியார் தன்னை முறையில் வீழ்ந்து வணங்குவார் என்று எண்ணி அவர் அவ்வாறு வணங்கும் முன் தான் அவரது அடியில் தலைவணங்கி தாழ்ந்து, என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறோம், பார்க்கிறோம் 2 பேரும். அதனால அம்மா முதல்ல விழுந்து வணங்கிட்டாங்கன்னு என்ன செய்யறது, அதனால அம்மா விழுந்து வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம விழுந்து வணங்கிடலாம்னு சொல்லி விழுந்து வணங்கினாலாம். உரையாசிரியர் சொல்றார். எப்படி அப்பர் சாமிகள் வந்து மற்றவர்கள் வணங்காமுன் அடி வணங்கும் அப்பர் சாமின்னு சேக்கடா பெருமாள் அது மாதிரி சொல்றார். ஏன்னா மனைவி விழுந்து வணங்கிட்டா என்ன செய்யறது, ஏன்னா மனைவி இப்ப மனைவியா இல்ல, அவங்க தெய்வமா இருக்கிறாங்க. அது தெய்வமா அனங்காக இருக்கக்கூடிய அவங்க வந்து நம்ம காலில் விழுந்துட்டா என்ன செய்யறதுன்னு இவன் முந்தி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அவ்வாறு வணங்கும் முன் தான் அவரது அடியில் தலை வணங்கி தாழ்ந்து பின்னரே சொல்ல தொடங்குகின்றான். முதல்ல விழுந்து வணங்கிட்டு அதற்கு பிறகுதான் பேசவே ஆரம்பிக்கிறான். உன்னுடைய நினைவா இந்த பெண்ணுக்கு வந்து உங்களுடைய நாமத்தை நான் சூட்டி இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் சொல்றது எப்படின்னா அதற்கு பிறகுதான் சொல்றாங்க. பின்னரே சொல்ல தொடங்கினான். தெய்வமாக கொண்டான் ஆதலின் அதற்கேற்ப முன்னர் தாழ்ந்தனன் என்பது முறை. அதில் தெய்வமா வச்சு கண்டதுனால அதற்கேற்றார் போல அப்படியே அம்மாவுடைய திருவடியில் விழுந்து இந்த வணிகன் வந்து வணங்குறான் என்று சொல்லி, யான் உமது சுற்றத்தார் எல்லாம் முன்னிற்க இது வணிகன் புனிதவதி அம்மையாரை நோக்கி கூறியது. முன்னர் தலை வணங்கியும் பின்னர் வீழ்ந்து வணங்கியும் இப்படி எல்லாம் வந்து செய்யறத அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனைவியினுடைய காலில் விழுகிறது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா ஒரு கணவன் மனைவியா பார்க்கிறாங்க. அம்மாவுடைய தெய்வத்தன்மை அவங்களுக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாங்கனி வந்தது, பெருமானுடைய திருவருளால வந்த இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அம்மா அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லலை. அதனால அவங்களுக்கு அம்மாவுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அம்மாவை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கிறது யாருன்னா வணிகன் ஒருத்தன் தான் தெரிஞ்சிருக்கிறான். கணவனாக இருக்கக்கூடிய பரமதத்தனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, அந்த பக்கம் இருக்கிற கணவனுக்கு அம்மா வீட்டுக்கும் தெரியாது, மாமனார் வீட்டுக்கும் அம்மாவுடைய நிலை தெரியாது. கணவர் தாமனங்க கண்ட காமர் பூங்கொடிய நாரும் அனைவரும் சுற்றத்தார்வால் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப உணர்வுறு கலைஞர் வெள்ளி உன் திரு மனைவி தன்னை மனமலை தாரினாய் நீ வணங்குவது என்கொள் என்றார்.
என்னப்பா மனைவி சம்சாரத்தினுடைய காலில் போய் விழுகிற, இது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும், ஏன்னா உலகில் இருக்கக்கூடியவங்க தானே, அதனால அவங்க எல்லாரும் அவனை பார்த்து வணிகனை பார்த்து கேட்கறாங்க. தம் கணவர் தம்மை வணங்கியது கண்ட அழகிய பூங்கொடி போன்ற புனிதவிதை எம்மையாரும் பக்கத்தை பொருந்தி நின்ற சுற்றத்தார்களிடம் அச்சத்துடனே ஒதுங்கி நிற்க. அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்படியே பயந்து போய் அம்மா அப்படியே மிரண்டு போய் அவங்க சொந்த பந்தத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க. ஏன் அவன் இப்படி விழுந்தான், எப்படி இது எதுக்காக இப்படி வணங்கினான், ஒன்னும் அம்மாவுக்கு தெரியல. அவங்க தன்னை ஒரு பெரிய நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் அம்மாவுக்கு அந்த எண்ணமே கிடையாது. என்ன சொல்லிட்டாரு, ஒரு கற்புடைய ஒரு பெண் போலத்தான் இது வரைக்கும் அவங்க ஒரு இல்லறத்துலதான் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதான் சொல்றாரு, அப்படி பொருந்தும் சுற்றத்தார்கள் வெட்கமுற்று மனமிகுந்த மாலை அணிந்த நீ உன் திருமனைவை வணங்குவது என்னை என்று கேட்டனர் என்று சொல்லி எல்லாரும் வெட்கப்படுறாங்களாம். மனைவியினுடைய காலில் போய் இப்படி விழுவதா, நம்முடைய குலத்தை சார்ந்த ஒருவன் நம்மளுடைய குலத்தில் இப்படி நடக்கிறதா என்று சொல்லி அதை ஒரு இழிவாக கருதுறாங்க அவங்க. அதற்கு பிறகு இவர் பேசுறதுதான் நல்லா இருக்கு. அச்சமோடு அச்சம் உலக நிலை பற்றி இல்லறத்தின் உடலின் தொடர்பு பற்றி வந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இப்ப வணிகன் பேச ஆரம்பிக்கிறான். வணிகன் என்ன சொல்றான்னா, இந்த பெண்ணை சாதாரணமான பெண்ணா நீங்க கருதாதீங்க, அவங்க மானுடம் அல்ல, தெய்வ பெண். நான் மட்டுமல்ல, நீங்களும் வணங்கிக்கங்க அப்படிங்கிற சொல்றான். அதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அதை சொல்றார், மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தாம் அல்லர், நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்ற பின்பு பெற்றையும் மகவுதன்னை பேரிட்டேன் ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்மின் என்றான். ரொம்ப முக்கியமான இடங்க. அதாவது நான் வேணும்னெல்லாம் ஒன்னும் விட்டுட்டு வரல, வேற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்கெல்லாம் நான் விட்டுட்டு வரல. அவங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, மானுடம் இவர்தான் அல்லர் அப்படின்ட்டான். அது மனித பிறவியே கிடையாது, அது ஒரு தெய்வ பிறவி. அது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் விட்டுட்டு வந்தேன். அதனால அந்த அம்மா அவங்களுடைய பெயரை என்னுடைய மகளுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதனால நீங்களும் எல்லாரும் விழுந்து வணங்குங்க என்று சொல்லி சொந்தக்காரையெல்லாம் பார்த்து சொல்றோம். ஆமா, அதான் ரொம்ப, அதாவது மற்றவர் அவ்வாறு விளவிய சுற்றத்தாரை பார்த்து இவர்தான் மானுட பிறவி அல்லர், நற்பெரும் தெய்வமே என்று சொல்லி தெய்வமாதலை நான் அறிந்து அவரை நீங்கி வந்த பின்பு இம்மகவுக்கு அவர் பெயரை இட்டேன். அதனாலே அவருடைய பொற்பாதங்களை வணங்கினேன். அதுபோலவே நீவரும் போற்றுங்கள், நீங்களும் அதே மாதிரி அம்மா காலில் விழுந்து வணங்குங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவன் வணங்கினதையே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அவன் என்ன சொல்றான் வணிகன், நீங்களும் எல்லாரும் சேர்ந்து அம்மாவை வணங்குங்கள் என்று சொல்லி. ஏன்னா அம்மாவுடைய நிலையை முழுவதுமாக உணர்ந்தவன் வணிகன். ஆமா, அந்த அவன் உணர்ந்தது உடனே தான் கணவன் அப்படிங்கிற அந்த தகுதி தமக்கு இல்லை என்று சொல்லி அம்மாவை எப்படி பார்க்கிறான்னா, ஒரு கடவுளாக, ஒரு திருமடந்தையாக பார்க்கிறான். ஞானாம்பிகை என்று சொல்லக்கூடிய முக்தி திருவுக்கேதுவாகிய ஞானாம்பிகை போல பார்க்கிறான். மானுடன் மனித பிறப்பு என்று சொல்லி இவர்தான் மானுடம் அல்ல என்று சொல்லியே சொல்ற, மனித பிறப்பு அல்ல, நற்பெரும் தெய்வம் அப்படின்னா மானுடம் அல்லாராயின் பின் என்னை எனின் தெய்வ பிறப்பாவர், அதுவும் மக்களை அச்சுறுத்தி தீமை செய்துள்ளதும் சிறு தெய்வங்கள் போலன்றி. அது ரொம்ப முக்கியங்க. நன்மை செய்யும் பெருந்தெய்வம் ஆவர், அதனை நான் அறிந்தேன். நற்பெரும் தெய்வம் அப்படிங்கிறான். சாதாரண தெய்வம்னா சிறு தெய்வத்துல போயல் இல்லைங்களா, அப்படியெல்லாம் இல்ல. மக்களை அச்சுறுத்தக்கூடிய சிறு தெய்வம் எல்லாம் இல்ல, நற்பெரும் தெய்வம், அதாவது ஞானாம்பிகை உமையம்மையை போல என்று சொல்லி நன்மை செய்யும் பெருந்தெய்வம் ஆவர், அதை நான் அறிந்தேன் என்று சொல்லி. அம்மாவுடைய பதிகத்துல பார்த்தோம்னா, அதாவது மற்றதுல எல்லாம் தேவாரத்துல எல்லாம் முருகனை பத்தி இருக்கும், விநாயகனை பத்தி இருக்கும். அம்மாவுடைய அந்தாதியிலேயோ ரட்டமணி மாலையிலையோ அல்லது இதுலயும் முருகப்பெருமானோ அல்லது விநாயக பெருமானோ எதுவும் கிடையாது, பரம்பொருள் ஒண்ணுதான். அது உமையம்மையை கூட எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு குழந்தையா தான் பாக்குறாங்க, ஒரு பெண்ணாகத்தான் பாக்குறாங்க. சாமி இப்படி பாம்பெல்லாம் நீங்க போட்டிருக்கிறீங்க, இந்த பாம்பு ஊர்ந்து போய் ஒரு நாளைக்கு அந்த பெண்ணை போய் ஏதாவது செஞ்சிட போது, அது ரொம்ப பெரிய பாவம், அதனால அந்த பாம்பெல்லாம் நீங்க உடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்யறாங்க, சாமி கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா அம்மா உமையம்மை எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு மகள் போலவே பாக்குறாங்க இல்லைங்களா. அதனால அம்மாவுடைய நிலை அப்படிங்கிறது வேற எந்த ஒரு வழிபாடும் கிடையாது, பெருமானை மட்டுமே பாடியது அற்புத திருவந்தார். அது சேக்கிழா பெருமான் சொல்ற பொழுது எப்படி சொல்லாருன்னா, உட்பவித்து எழுந்த ஒருமையில் உமைகோன், உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் அப்படின்னார். அற்புத திருவந்தாதி பாடிய நேரம் எப்படின்னா, அம்மா இருந்த நிலை அப்படின்னா ஊறி திளைத்த ஞான ஒருமையில் பாடியது அப்படிங்கிறார் சேக்கிழா பெருமான். உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை,
ஞானத்து ஒருமைனா என்னன்னா சிவபெருமான தவிர அங்கே ஒண்ணுமே கிடையாதுங்க. அதான் ஞான ஒருமை அப்படிங்கிறது. அப்படி பாடியிருக்கிறாங்க காரைக்கால் அம்மையார். அதான் இந்த இடத்துல வந்து அவன் அது எல்லாமே வணிகன் தெரிஞ்சுட்டான். அந்த கணவனாக இருந்தாலும் கூட, அதாவது இறைவனுடைய திருவுருள் வாய்க்கப்பெறாத ஒரு சாதாரண கணவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியினுடைய நிலையை முழுவதும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் வணிகன் அப்படிங்கிறதா உண்மைங்க. அப்படி அவன் அந்த மாதிரி செய்யறான். நீரும் போற்றுதல் செய்மின் என்று சொல்றாங்க. ஆமா, நீங்களும் இவரை மானுடம் என்று எண்ணி ஏமாறாது உரியபடி வழிபட்டு உயுங்கள் என்று சொல்லி, நான் வணங்கியது பற்றி வெட்கி அது தகாது என்று நீங்கள் கருதியது தகாது. நான் வணங்கினதுக்கு நீங்க வெட்கப்பட்டு அப்படி சொன்னது தகாது, நீங்களும் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்றான். நீவர் இதுகாரும் அறியாமலும் வழிபட்டு நன்மை பெறாமலும் இருந்ததுதான் தவறு. என்ன சொல்றான்னா, நீங்க இதுவரைக்கும் அம்மாவை பத்தி தெரியாம இருந்ததுதான் உங்களுடைய தவறு, அதனால நீங்களும் வழிபாடு செய்யுங்க என்று சொல்லி இவ்வாறு தன்னை அறியாமலே அவர்களுக்கு விடை சொல்லும் முகத்தால் அவர்களையும் வழிபடுத்தினான். அதாவது தான் அறிந்தது மட்டும் அல்ல, வந்த சுற்றத்தார்களுக்கும் அவன் சொல்லினா எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவன் சொன்னங்காட்டியும் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. இல்லைன்னா என்னமோ தெரியல, வேற கல்யாணம் பண்ணிட்டான், இந்த மாதிரி பிள்ளைய வேண்டான்ட்டான், அப்படி போயிடுவாங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் சொல்றான், ஒவ்வொன்னா சொல்றான். அம்மாவுடைய நிலையை அப்படியே அந்த சுற்றத்தாரிடத்துல ஒன்று விடாம அப்படியே சொல்றான். அதனால அம்மையார் அவரது மனநிலை அறியாராதலின் அவரது திருமணம் கொண்ட அளவில் உலகநிலை சார்பு ஒழுக்கம் கற்பொழுக்கம் பற்றி இதுவரை நிலவிற்று. இச்செய்தி கேட்டவுடன் அது நீங்கும் நிலை மேல்வரும் பாட்டில் சொல்றாரு. இப்ப இதுவரைக்கும் அம்மா வந்து கணவன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நின்றாங்க. இப்ப உடனே அம்மாவுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கு. இப்போ கணவன் அப்படிங்கறதுல இருந்து அம்மாவும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு அவன் இவன் பேச ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஒருமையில பேசினதாக எங்கேயுமே கிடையாது சரீரத்துல. கணவனை வந்து ஒருமையில அவன் இவன் பேசினதாக எங்கேயுமே இல்ல. இப்ப வந்து அடுத்த பாட்டுல சொல்ல போறாங்க, ஒருமையில சொல்ல போறாங்க. என்றலும் சுற்றத்தாரும் இது என் கொள் என்று நின்றார் மன்றளம் குழலினாரும் வணிகன் வாய் மாற்றம் கேளாம் கொன்றைவான் சடையினார்தம் குறைகழல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். இப்பவே அம்மாவுக்கு அந்த ஒன்றிய உணர்வு வந்துருச்சு. பெருமானுடைய இப்ப அந்த இல்லறம் அப்படிங்கறதுல இருந்து அந்த உலகியல் அப்படிங்கறதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இதுவரைக்கும் வந்து நல்ல ஒரு கற்பு நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அதுல இருந்து அம்மா இந்த வணிகனுடைய உரையெல்லாம் கேட்டதுனால அம்மா வந்து அவன் சொல்ற மாதிரி இனிமேல் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி சுற்றத்தார் என்று இவ்வாறு வணிகன் சொல்ல கேட்டலும் சுற்றத்தார்கள் இது என்னை கொள்ளோ என்று ஒன்றும் தோன்றாது நின்றனர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சொந்த பந்தங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அப்படி இருக்கிற பொழுது மனந்தங்கிய கூந்தலையுடைய அம்மையாரும் வணிகன் சொல்லிய மாற்றத்தை கேட்டு அந்த கொன்றையடைந்த நீண்ட சடையுடைய சிவபெருமானது சத்திக்கின்ற கலனை அணிந்த திருப்பாதங்களை துதித்து அம்மா இப்படி நடந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா, பெருமானுடைய அந்த திருவடியை தூக்கிய திருவடியை நினைச்சு அப்படியே மனசூருகி வழிபாடு செய்யறாங்க. ஆமா, வேற என்ன நமக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியலன்னா, ஒரு வழியும் தெரியலன்னா என்ன செய்வோம்? கூத்த பெருமானுடைய திருவடி அப்படி மனசுல வச்சு கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியதுதான். அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கும். அதனால அம்மாவும் அதே மாதிரி செய்யறாங்க. திருப்பாதங்களை துதித்து மனம் ஒன்றிய அகநோக்கின் மிக்க உள்ளுணர்ச்சினை மேற்கொண்டு அப்படியே உள்ளுக்குள்ள பாக்குறாங்களா அம்மா, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது அப்படி மனசு உள்ளுக்குள்ள அப்படி உள்நோக்கி அம்மா வந்து இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒரு பாட்டுல மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். வணிகனது தொடர்பு முன் பாட்டோடு ஒளிய, வணிகனுடைய தொடர்பு போன பாட்டோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, வணிகனது தொடர்பு முன் பாட்டோடு ஒளிய சுற்ற தொடர்பு இதனோடு சருங்கி ஒளிந்தது. அம்மையாரது சிவனல் தொடர்பும் உறவாவார் உருத்தர பல்கணத்தானவர்கள் உற்றாரை யான் வேண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் அம்மாவுக்கு வந்து இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மையாருக்கு வந்து கணவனுடைய உறவு போயாச்சு. இப்போ உறவினர்கள் எல்லாரும் அந்த தொடர்பெல்லாம் நீங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சிந்தை ஒன்றிய மிக்க உணர்வு அப்படின்னா இதுதான் பெருமானுடைய திருவருள் நினைவுங்க. அந்த ஒன்றி இருந்த நினைமென்கள் உந்தவருக்கு ஊனமில்லைன்னு அப்பர் சாமி பாடுறார்களே தில்லையம்பதியில, அந்த நிலையில அம்மா இப்ப இருக்காங்க. ஒன்றி இருந்து அந்த ஒன்றிய சிந்தையோட இருக்கிறாங்க. ஒன்றிய சிந்தைன்னா என்ன? பெருமானுடைய திருவருள் ஒன்றை தவிர அவங்க மனசுல இப்ப ஒன்னும் கிடையாதுங்க, எல்லாம் போயிடுச்சு. அதான் ஒன்றிய சிந்தை என்று சொல்லி, சிந்தை ஒன்றிய நோக்கின் மிக்கார் என்று சொல்லி, அதாவது வேறெங்கும் செல்ல விடாது சிந்தையினை இறைவர்வாலே ஊன்ற வைத்து உள்ளே அருந்திய உணர்வு.
விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளைக்குடையான் கடல் மேவலுமாமே என்று சொல்லி திருமந்தர் சொல்லுது. அப்படி விளக்கு விளக்கு விளக்குன்னு இந்த பாட்டுல வரும். எப்ப பெருமானுடைய திருவடி நம்ம மனசுல வரும்னா அந்த ஒன்றிய சிந்தை இருக்கின்ற பொழுதுதான் திருவடி மனசுல நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது அப்பர் சுவாமிகள் தில்லையம்பதி செல்லுகின்ற பொழுது என்று வந்தாயன் எம்பெருமான்தன் என்று வந்தாயன்னும் எம்பெருமான்தன் திருக்குறிப்பு அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றியிருந்து பெருமான வழிபாடு செஞ்சதுனால அவர் அந்த அபயகரத்திலிருந்து ஒரு சமிக்சை கிடைச்சுதான். எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகளை பார்த்து கூத்த பெருமான் கேட்டதாக அந்த பதிகத்தில் பாடுறாருங்க. ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் காய்ந்தான் தன் அடியவருக்காய் சென்று தொழுவின் தில்லையில் நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்று சொல்லி சொல்றாருங்க. அப்ப ஒன்றியிருந்து பெருமானை வழிபாடு செஞ்சா அந்த நினைவு யாருக்கு போய் பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு போகும். அந்த திருமந்தரம் அதான் சொல்லுதுங்க. விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே என்று சொல்லி பெருமானுடைய திருவடி அப்பதான் வரும் என்று சொல்லி சொல்றாருங்க. அது மாதிரி அம்மாவுக்கு ஞானோதயம் என்ற பகுதியில் திருமூலதேவர் அருளியபடி பாசஞானம் பசுஞானம் இரண்டனையும் அறவே கலைந்து பதிஞானம் ஒன்றிலே ஒன்றி உள்ளே ஊன்றி பார்க்கின்ற நிலை என்று சொல்லி பெருமானை எப்படி பார்க்கணும்னா பசுஞான பாசஞானத்தால பார்க்கிற வரைக்கும் பரம்பொருள் முழுவதும் தெரியாது நமக்கு. அதை கடந்து பதிஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவருள் ஞானத்தால மட்டும்தான் உணர முடியும். அதை ஊனக்கண் பாசம் உணரா பதிய ஞானக்கண்ணில் சிந்தை நாடி 9ஆம் சூத்திரம் சிவஞான போதத்துல 9ஆம் சூத்திரம். இந்த ஊனக்கண் அப்படின்னா என்னன்னா அந்த பசு பாச ஞானம் தான் ஊனக்கண்ணுங்க. பசு ஞானம் அப்படிங்கிறது ஆன்ம ஞானம், நம்ம அறிவு கொண்டு அறியக்கூடியது. பாச ஞானம்னா கருவிகரணங்களை கொண்டு அறியக்கூடியது, கண்ணு இந்த மாதிரி கருவிகளை கொண்டு அறியக்கூடியது. இந்த 2 நாளையும் பெருமான அறிய முடியாது. அப்ப எப்படி அறியறது? பதிஞானத்தால தான் அறிய முடியும் அப்படிங்கிறார் சிவஞான போதம் 9ஆம் சூத்திரம் சொல்லுதுங்க. பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை அவர் பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தால தான் பார்க்க முடியும் என்று சொல்லி அதனாலதான் சிவபுராணத்துல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லி நமக்கு சொல்றார். இப்ப அம்மா அந்த நிலையில இருக்கிறாங்க. இப்போ இந்த ஞானோதயம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க. அப்படி வந்த உடனே அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இப்பதான் அம்மா இதுவரைக்கும் அம்மா பேசவே கிடையாது. இதுவரைக்கும் அம்மா அப்படியே ஒரு பதுமை மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே பயந்து போய் மருண்ட விழிகளோடு ஒரு மானை போல மருண்டு நின்றுட்டு இருந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு தெளிவு வருது. எப்படி தெளிவு வந்தது? கூத்த பெருமானுடைய திருவடியை மனசுல நினைச்சாங்க. அப்படி மனசுல நினைச்சதுல அந்த தெளிவு வந்தது. இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அவன் இவன் கணவனை பேசுவாங்க. அப்படின்னா இதோட அவருடைய தொடர்பெல்லாம் முடிய போகுது. இனிமேல் கணவன் அப்படிங்கிற மனைவி அப்படிங்கிற உறவு இனிமேல் இல்ல, இதோட முடிஞ்சு போச்சு. அதனால பேசுறாங்க பாருங்க. இது வரைக்கும் அவன் இவன் சொல்லல, ஒருமையில கணவனை சொல்லல, இங்க மட்டும் சொல்றாங்க. இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதை கழித்து இங்கு உண்பால் ஆங்கனின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமதான் பரவி நின்றார். இந்த உடம்பு எதுக்கு பெருமான் கொடுத்தான் அப்படின்னா கணவனுக்காக கொடுத்த உடம்பு. அதனால அவனுக்காக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இனிமேல் எனக்கு வேண்டாம். அதனால தசை பொதி எல்லாம் உதிர்த்து எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த பேய் வடிவம் என்று சொல்லக்கூடிய சிவகணங்களில் ஒன்றாகிய பேய்ங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பேய் கிடையாது. பேய் வடிவம்னா சிவகணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பேய் வடிவம் எனக்கு கொடு. பெருமான் கேட்கிறாங்க, ஈங்கிவன் தனக்கு ஈங்கிவன் குறித்த கொள்கை இது. இப்ப எனக்கு இதுவரைக்கும் கணவனா இருந்த வணிகன் குறித்த கொள்கை இது. இனிமேல் அதாவது இங்கு இவ்வணிகன் உட்கொண்டு குறிவைத்த கொள்கை இதுவாகும். இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்போது இங்கு கழித்து இவனுடைய கொள்கை இது. அப்படின்னா இந்த உடம்பு நான் யாருக்காக? கணவனுக்காக. அதனால இந்த உடம்ப கழித்து இதன் பொருட்டு தாங்கிக் கொண்டு நின்ற அழகு நிற்றற்கடமாகிய தசை பொதிந்த சுமையனை இங்கு கழித்து விட்டு உன்னிடைத்த உலகத்தில் நின் பாதங்களை போற்றுகின்ற பேய் வடிவத்தை அடியனுக்கு நற்பாங்கு பொருந்து அருள வேண்டும். அம்மா பேய் வடிவம் பெருமானிடத்துல விண்ணப்பம் செஞ்சு கேட்கிறாங்க. அப்படி பரமருடைய திருவடிகளை துதித்து நின்றார் என்று சொல்லி இறைவனுடைய திருவடியை துதித்து, சாமி எனக்கு இதுவரைக்கும் இந்த உடம்பு கணவனுக்காக தாங்கி நின்ற உடம்பு, இனிமேல் இந்த சதை பொதியெல்லாம் எதுவும் வேண்டாம். அதனால எனக்கு எலும்பும் தோலுமாக
அந்த உருவத்தை கொடுத்து உன்னுடைய திருவடியை போற்றி நிற்கக்கூடிய சிவகணங்கள் ஒன்றாகிய இந்த பேய் வடிவத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி பெருமானிடத்துல வேண்டி பெறுகிறார் அம்மா. ஆமா, அது சாமியே அம்மா கிட்ட சொல்ற பொழுது இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அப்படிம்பார் இல்லையா. உமையம்மை வந்து யார் இப்படி வராங்கன்னு கேட்கிற பொழுது இப்பெருமை சேர் வடிவம்னு சிவபெருமானே சொல்றார். அந்த பேய் வடிவத்தை என்ன சொல்றாருன்னா, இறைவனே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி பின்னாடி வருது சரியத்தில். அப்படின்னா அந்த வடிவம் எப்படிப்பட்ட வடிவம்னா பெருமை சேர்ந்த வடிவம் என்று சொல்லி சிவபெருமானை தன்னுடைய திருவாக்கில் சொல்றார் என்று சொல்லி, இவனுக்காக கணவன் என்ற தொடர்பு அற்றுவிட்டதாகவே சிவனையும் அவன் அடியார்களையும் வந்து வேறு ஒன்றனையும் பொருளாக எண்ணி மதியாத உயர்நிலையில் நின்றபடியால். பாருங்க, இப்பவே அம்மாவுக்கு இனிமேல் சிவபெருமான் அவன் அடியார்கள் தாங்க. ஆமா, அடியார்களை பத்தி நிறைய பாடியிருக்கிறாங்க அம்மையார். இரட்டைமணி மாலையில, அந்தாதியில, பெரிய புராணத்துக்கு அடுத்து அடியார் சிறப்பு அதிகமா பார்க்கறது அம்மையாருடைய அந்தாதியில பார்க்கலாம், திருவாசகத்துல பார்க்கலாம். ஆமா, அம்மையார் நிறைய பாடியிருக்காங்க. மறித்தும் மட நெஞ்சே குறித்து தொழு தொண்டர் பாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வாயார குறித்து தொழு தொண்டர் பாதம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அது போக அது இன்னொன்னு சொல்லுவார், இரட்டைமணி மாலையில ஐயா சொல்லுவாங்க, கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழல் கண்ட பொழுது நில்லாவினை நிகர் ஏதுமின்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார். இப்ப பெருமானுடைய திருவடிய அறிந்தவர்களை வந்து அவங்களுக்கு அவங்கள பேணுவாங்க பாருங்க. இப்ப ஒரு நல்ல அடியாரு பெருமானுடைய திருவடியில நல்ல ஒரு பற்றுடையவர், அந்த திருவடியை பார்த்தவங்களுக்கு தொண்டு செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க திருவடி அவங்களுடைய நிழல் பட்டாவே நம்மளுடைய வினை நீங்கிருமா. நிழல் கண்ட பொழுது நில்லா வினை நிகர் ஏதுமின்றி அப்படிங்கிறார். நேரடியா நம்ம வந்து அந்த மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்யலினாலும் அந்த அடியாருக்கு தொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு அவங்கள பார்த்தாவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழல் கண்ட பொழுது நில்லாவினை நிகர் ஏதுமின்றி என்று சொல்லி, அது ஐயாவுடைய உரையில அந்த நூல்ல நல்லா இருக்கு. அப்படியே வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் அந்த பதிகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். ஐயா ரொம்ப அருமையா ரத்தன சுருக்கமா உரை எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சின்ன சின்ன உரையா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அடியாருடைய பெருமைகளை பற்றி இருக்கும். அதனால அம்மையாருடைய அற்புத திருவந்தாதியில் நிறைய இடங்கள்ல வந்து அடியாருடைய பெருமைகளை பேசப்பட்டிருக்கு. அத சிந்தை ஒன்றிய நோக்கி என்று சொல்லி சொல்றாரு. இவனுக்காக என்று சொல்லி அம்மா இந்த இடத்துல வந்து கணவன் என்ற தொடர்பு விட்டு சிவனையும் அவன் அடியார்களையும் வந்து வேறொன்றனையும் பொருளாக எண்ணி மதியாத உயர்நிலையில் நின்றபடியால் பொருளல்லாத வேறு சாதாரண உயர் வர்க்கத்தில் ஒருவனாகவே அம்மையார் வணிகனை வைத்து ஒருமையில் கூறும் உண்மை நிலை கண்டு. இப்ப வந்து வணிகனை எப்படி நினைக்கிறாங்கன்னா, சாதாரண உலகில் இருக்கக்கூடிய ஒருவனாக, இந்த கணவன்கிறதுல இருந்து அம்மா வெளியில வந்துட்டாங்க, அவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாதாரண ஒருமையில வச்சு சொல்றாங்க. உண்மை நிலை கண்டு ஆசிரியர் அந்நிலை பற்றிய சரிதம் முழுமையும் வணிகனை ஒருமையில் வைத்து கூறிய அமைதியும். வணிகன் சொல்ற இடத்துல எல்லாம் பரமதத்தனார்னால எங்கேயும் சொல்ல, பரமதத்தன் ஒருமையில் தான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா அம்மையாருடைய நெறியில நின்று ஆசிரியர் பெருமான் அது மாதிரி சொன்னார். அம்மையாருடைய நெறியில நின்று பரமதத்தனை சொல்லுகின்ற பொழுது எல்லாமே ஒருமையிலேயே வச்சு சொல்லியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி அதை வச்சு சொல்லியிருக்கிறார். தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி என்று சொல்லி கணவனுக்காக இருக்கக்கூடிய இந்த அழகு, இந்த தசைப்பொதி எல்லாம் இனிமேல் வேண்டாம் என்று, இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி என்று சொல்லி இங்கு சொல்லார். நின்றால் போற்றும் பேய் வடிவு வனப்பு நின்ற தசைப்பொதியின் வடிவு உலகத்தை போற்றி நின்றது. அதாவது முதல்ல இருந்த அந்த உடம்பு என்ன, அது வந்து உலகியலை சார்ந்திருந்தது, உலகத்தை போற்றி நின்றது. இப்ப வந்து இந்த உடம்பு, இந்த நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உருவமானது உங்களுடைய திருவடியை போற்றி நிற்கக்கூடியது என்று சொல்லி அம்மா இங்கு கழித்து ஆங்கு என்று சொல்லி நின்றால் போற்றும் பேய் வடிவு வனப்பு. அதாவது சொல்ற பேய் வடிவுனா வாயு உடம்புடன் கூடி தெரிந்து மக்களை அழைத்து ஒரு பேய் வடிவம் அன்று. பேய்னா நம்ம உலகத்துல தெரியக்கூடிய பேயை நம்ம நினைச்ச கூடாது. அவை ஐம்பூத சேர்க்கையாளாகிய உடல் கூட்டில் ஏனைய பகுதிகள் மறைய வாயு ஒன்றுமே மிகுந்து கண்ணுக்கு தோன்றா வகை தெரியும் பாச உடம்புகள். அது வேற, அந்த பேய் உடம்பு வேற. இது வந்து பரவாயில்ல, சரி, இது முடியற போது தான் கட்டாயிடுச்சு.
பேய் வடிவம் அப்படிங்கிறது அந்த இங்க அம்மையார் வேண்டி பெற்றது மானிட உடம்புகள் ஏனைய ஒழித்து எலும்பு கூட ஒன்றுமே காணப்பெற்றது என்று சொல்லி காற்று போல் கடிது செல்லும். இந்த உடம்பு எப்படின்னா காற்றை விட வேகமாக போகக்கூடியது, அதே மாதிரி மனதை விட வேகமாக போகக்கூடிய ஒரு உடம்பு. இப்ப இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உடம்பு இந்த பூத உடம்பு மாதிரி இல்லை. அது என்னன்னா பெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு ஞான உடல் அப்படிங்கறதுனால அது காற்றை விட வேகமாக போகக்கூடியது என்று சொல்லி நமக்கு பின்னாடி வருதுங்க. பூதச் செயலும் எலும்பு வடிவாயினும் களிம்பு நீங்கி பொன்னான செம்பு போல பாசம் நீங்கி தூய்மையாக்கப்பட்ட சுத்தமாயா உருவம் வாய்ந்தது என்று சொல்லி இப்ப நமக்கு இந்த உடம்பு அசுத்தமாயா காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அசுத்தமாயனுடைய ஒரு காரிய பொருள் தான் நமக்கு உடம்பா இருக்கு. இப்ப அம்மா எடுத்துக்கக்கூடிய உடம்பு என்னன்னா சுத்தமாயனுடைய காரிய பொருள். இறைவன் எப்படி, இறைவனுடைய உடம்பு எப்படிங்க, அது மாதிரி இறைவனுக்கு என்ன உடம்புனா அருள் சக்தியே உடம்பா இருக்கு. பெருமானுடைய உடம்பு அப்படிங்கிறது சக்தியின் வடிவமே அப்படின்னு சித்தியார்ல வருது. ஆமா, சக்தியினுடைய வடிவம் தான் பெருமான். எப்ப வேணாலும் எந்த உடம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப அம்மாவுடைய உடம்பு அந்த மாதிரி உடம்பு, நம்மளுடைய பூத உடம்பு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதனை கண்டு சுற்றத்தாரும் தொழுது அஞ்சினர் ஏனை உலகவரும் கண்டவர் வியப்புற்றஞ்சி கைகள் கன்றோடு அவ்வேடத்தை உள்ளவா கூறினார்கள் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து அம்மாவை பார்த்து பயந்து கொண்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. இதுதான் பெருமை சேர் வடிவு என்று சொல்லி இறைவனே அம்மா கிட்ட சொல்றாருங்க. இந்த வடிவோட தான் திருவாலங்காட்டுல இறைவனது மேல் நோக்கி எடுத்த திருவடியன்கள் அமர்ந்து என்றும் ஆனந்தம் சேர்ந்து கீதம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருவுருவம் இந்த உருவம் தான். இந்த உருவத்தோட தான் கைலாயம் போறாங்க அம்மா. கைலாயத்திலிருந்து திருவாலங்காடு வர்றாங்க. திருவாலங்காட்டுல பெருமானுடைய தூக்கிய திருவடிக்குங்கள் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த வடிவம் தான். இனிமேல் இந்த வடிவத்திலிருந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆளுடைய நம்பிகளும் களரிற்றிவர் நாயனாரும் திருக்கையிலைக்கு சென்ற போது அவர்களுடைய திருமேனைகள் அடைந்த ஒளியுருவமாகிய மாணவயாக்கியின் தன்மை இங்கு வைத்து காணத்தக்கது. அதாவது நம்பிகளும் சேரமான் பெருமான் நாயனாரும் செல்லுகின்ற பொழுது அது எப்படி இருந்ததுன்னா 1000 ஞாயிறு போன்றதோர் பேருடையினார் சேக்கிழ பெருமான். புறப்படுற பொழுது மனித உடம்போட தான் யானை மேல ஏறுறாங்க. ஆனா போக போக என்ன ஆயிருது அப்படின்னா அப்படியே ஒளி உருவமா மாறிடுறாங்க. அங்க அபுமன்ய முனிவருடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது, 1000 ஞாயிறு போன்றதோர் பேருடை அப்படிங்கிறது. அது அந்த ஒலி அப்படிங்கிறது அந்த உருவம் அப்படியே மாறிடுது. அந்த அதே மாதிரிதான் இங்க அம்மாவுடைய உடம்பும் ஆகுது என்று சொல்லி சொல்றாருங்க. மாணவ யாக்கையில் தன்மை இங்கு வைத்து காண அவர்களும் பாடிக்கொண்டு சென்றதும் கணநவர்களாகி தம் தொழில் தலை நின்றதும் அவர்களது திருமேனின் ஒளி என்று சொல்லி சொல்றாருங்க. இப்போ இம்மாயுடன் மயக்கம் செய்யாது பகல் விளக்கு போல அருள்மயமானது அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின் உயர்ந்த சிவமயமாய் என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய உடம்பு அம்மாளுக்கு என்ன உடம்பு அப்படின்னா அந்த சிவமயமாக இருக்கக்கூடிய உடம்பு, மாயை யாக்கை கிடையாது என்று சொல்லி இதோட இன்று நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் அந்த உடம்போட அற்புத திருவந்தாரை அருள் செய்வது, அதற்கு பிறகு கையிலை செல்வது எல்லாமே அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். இறைவன் அம்மா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஐயா ஒரு பாட்டு மட்டுமா? ஓ சரி சரி சரி, பேய்வடிவ மன்னர் அந்த வடிவத்தை மட்டும் அந்த ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு 50வது பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஆன அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேலெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் ஊனுடை வனப்பையெல்லாம் உதறி உடம்பேயாக வானமும் நிலனும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமானார் கடவுளை. இப்ப அம்மாவுக்கு இந்த மனித உடம்பு கிடையாது. இந்த வானமும் நிலனும் வணங்கக்கூடிய அப்படின்னா தேவர்களும் மனிதர்களும் வணங்கக்கூடிய அந்த பேயுருவம் அம்மாவை பார்த்து எல்லாரும் வணங்க போறாங்க. அதான் இந்த இடத்துல ஆனா அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே கூத்த பெருமானுடைய திருவருளினாலே இவ்வாறு பரவி நின்றாரா. அப்பொழுது அம்பலத்து அருணடம் என்ற இறைவனது திருவள்ளினாலே மேலாகிய நெறிதரும் உணர்வு மிகுதலாலே தாம் வேண்டிய அதனையே உணர்வு மிகுதலால், அதாவது அம்மா என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே சாமி கொடுக்கிறார். வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாயின் அப்பர் சாமி சொன்னார் இல்லைங்களா. அது மாதிரி அம்மா என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே சாமி கொடுக்கிறார். அதான் தாம் வேண்டிய அதனையே பெறுவார் ஆகி உடம்பில் தசையும் அதனை இடமாக கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகியவை எல்லாவற்றையும் உதறி அப்படி எல்லாம் அந்த தசை பொதியெல்லாம் உதறியாச்சு. எலும்பு கூடாகிய உடம்பே தமது திருவேணையாகிய இட. இப்ப எப்படி இருக்காங்கன்னா அம்மா வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, அங்க எதுவுமே கிடையாதுங்க.
அது மேலுலகமும் மண்ணுலகமும் எல்லாம் வணங்கத்தக்க பேயாகிய சிவகணநாதரது வடிவம் உள்ளவராயினர். இதான் திருமணத்தப்ப இந்த ஓமை சொன்னார் இல்லையா சேக்கிழார் பெருமான், மயிலுக்கு ஓமை சொன்னார் இல்லையா. மயிலுக்கு ஒரு தன்மை உண்டாம், என்ன அப்படின்னா தேவையில்லாத பொழுது அந்த தோகையெல்லாம் உதிர்த்திருமா. அதனாலதான் அந்த தளரடி மென்னகை தாதிவள்தார் காலைக்கு களிமையில் சுற்றம் போட்டு கல்யாணம் செய்தளித்தார். அம்மாவுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது மயில சொன்னாரு சேக்கிழார் பெருமான். இதே பரமதத்தனுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது காளைய சொன்னாரு. ஒன்னு என்னன்னா மயில் பறவை காளை விலங்கு ரெண்டும் பொருந்தாத சாதி. அப்புறம் இதை வச்சுதான் அந்த ஓமையா அங்க முதல்ல வந்திருக்குது. எப்படின்னா தேவையில்லாத பொழுது தன்னுடைய தொகை உதிர்த்து கொள்வது மயிலுடைய இயல்பு. இப்ப அம்மா இந்த உடம்பு இனிமேல் தேவையில்லை நினைச்சாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, அந்த உடம்பையெல்லாம் உதிர்த்துட்டாங்க. எப்படி மயில் தொகை உதிர்க்குமோ அது மாதிரி அம்மா இந்த வனப்பையெல்லாம் உதறி பேயுருவம் எடுத்துக்கொண்டு போறாங்க என்று சொல்லி சொல்றாங்க. ஊனடை வனப்பை எல்லாம் உதறி ஊன் பொதையும் அதனை பற்றாக இடம்பெற்றிருந்த வனப்பின், வனப்புனா அழகு இல்லைங்களா, வனப்பின் பகுதிகளும் இவற்றை எல்லாம் வனப்பு நின்ற தசைப்பொதி கழிந்து இங்கு என்று சொல்லி உதறுதெல்லாம் சிந்திவிட செய்தல், அப்படியே உதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மயில் எப்படி தொகை உதிர்க்குமோ அது மாதிரி உதிர்த்துட்டாங்க என்று சொல்லி அது மயிலை பார்த்தா காலை பயந்துக்குமா. மயிலை பார்த்தா மயிலுடைய தொகை விரிச்சு ஆடுச்சுன்னா காலை என்ன பயந்துக்குமா. அதனாலேயே அந்த காலை பரமதத்தன் எப்படி வரான், பயந்து கொண்டுதான் அங்கிருந்து காரைக்கால் இருந்து வணிகம் செய்வதற்காக குலசேகரப்பட்டணம் வர்றான். வானமும் நிலனும் எல்லாம் வணங்குதல், மேல் நடுக்கீழ் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்து உயிர்களும் வணங்குது. அது மட்டுமல்ல, 3 உயிர்கள் மட்டுமா வணங்குச்சு, தாயுமிலி தந்தையிலி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே அம்மா அப்படின்னு சொன்ன பெருமை அம்மையார் கூட்டங்க. வறுமைகள் நம்மை பேணும் அம்மையானமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றானல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழின்னு சேக்கிழார் பெருமான் சொல்ல போறார் இல்லைங்களா. அம்மா அம்மான்னு 3 முறை சொன்னாராம் சிவபெருமான் அப்படின்னு ராகவையா சொன்னாரு. எனக்கு எல்லாம் எண்ணிக்கையெல்லாம் தெரியாது. 3 முறை அம்மா அம்மான்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அப்பா அப்பான்னு அம்மா 3 முறை சொன்னாங்க. அம்மான்னு சொன்னா மகனே என்ன சொல்ல முடியும் சிவபெருமான, அப்பா அப்படின்னு செம்பொற் பாதமலர் வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வாருங்க. சிவபெருமான் அம்மான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா அப்படின்னு சொல்லி 3 முறை சொன்னாங்க. சரீரத்துல ஐயா சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அளவுக்கு நாம இப்ப பேயுருவத்தோட அம்மா எப்படி இருக்காங்கன்னா சிவகணங்களில் ஒன்றாக பேயுருவம். அதை நான் கவனிக்கல. இந்த பாட்டு சீக்கிரம் ஐயா எல்லாம் வந்திருக்குன்னா முடிச்சிடலாம், பரவாயில்ல. இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்து கொண்டு திருக்கூட்ட சிறப்பு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சில செய்திகள். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருக்கூட்ட சிறப்பு.